காசா கிராண்ட் வழங்கும் கல்யாண மாலை ஸ்பெஷல் பட்டிமன்றம் பவர்ட் பை போத்தீஸ் ஸ்வர்ணமஹால், டிரான், நவநீதா சில்க்ஸ், மங்களன் மங்கள். இணைந்து வழங்குபவர்கள் அரோமா, போத்தீஸ் சில்க்ஸ், பச்சப்பா சில்க்ஸ் மற்றும் பாரிவேர். திருச்சி நியூ கலையரங்கத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஸ்பெஷல் பட்டிமன்றத்தை குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் திரு பி. மூக்கப்பிள்ளை, MD மங்களன் மங்கள், திரு பாலாஜி சுகுமார் மற்றும் அவரது தாயார் MD நவநீதா சில்க்ஸ், திரு S. சரவணன், ஃபவுண்டர் அண்ட் MD டிரான் ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர், திரு மனோகர், சேல்ஸ் மேனேஜர் பாரிவேர், திரு M. சத்யநாராயணன், ப்ரொபரேட்டர் சுபமங்கலம் மேரேஜ் கேட்டரிங் சர்வீஸ் மற்றும் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. கல்யாண மாலையின் திருச்சி நிகழ்ச்சிக்கு எங்களையெல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கக்கூடிய கல்யாண மாலையின் புன்னகை முகம் திருமிகு மோகன் அவர்களே, இயக்குனர் என்றால் இவர் என்று 26 ஆண்டுகளாக கல்யாண மாலையை இயக்கி வருகின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு பேருதவி செய்திருக்கக்கூடிய திருச்சி மாநகரை சார்ந்த டைரன் நிறுவனத்து சான்றோர்களே, நவநீதா சில்க்ஸ் நிறுவனத்து பெருமக்களே, வழக்கம்போல் புன்னகை புரிகின்ற திருச்சி மங்களன் மங்கள் ஐயா மூக்கப்பிள்ளை அவர்களே, மற்றும் கல்யாண மாலையோடு பயணிக்கின்ற காசா கிராண்ட், போத்தீஸ் ஸ்வர்ணமஹால், போத்தீஸ் ஆலயம் ஆஃப் சில்க்ஸ், பச்சையப்பா சில்க்ஸ், பாரிவேர், அரோமா போன்ற பல்வேறு வணிக நிறுவனத்து பெருமக்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திருச்சி வாழ் தமிழ் சொந்தங்களே, திருச்சியிலே ஒரு நகைச்சுவை மன்றத்தை தோற்றுவித்து திறம்பட செயலாற்றி மக்களை சிரிக்க சிந்திக்க வைக்கின்ற அருமைக்குரிய சிவகுருநாதன் அவர்களே, மேடையை அலங்கரிக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிக்கு வர்றது எப்போவுமே மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். காரணம், காவிரி கரையில் இருக்கிற அழகு மிகு நகரம், தொழில் நகரம், சோழ பேரரசு காலத்துல ரொம்ப உயர்ந்து நின்ற நகரம், ஒரு காலத்துல தமிழ்நாட்டின் தலைநகரமாக ஆக்க முயன்ற நகரம், ஒரு காலத்துல பெல் நிறுவனத்தை தமிழகத்துல எங்கேயாவது ஏற்படுத்தணும்ன்ற ஒரு தேடல் இருந்தபோது அன்றைக்கு இருந்த டெல்லி அதிகாரிகள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இடம் கிடையாதுன்னு ஒரு முடிவெடுத்து நிற்கும் போது பெருந்தலைவர் காமராஜர், நல்லா தேடுனீங்களா, திருவெரும்பூர்ல போய் பாருங்க, அங்க நீங்க பெல் நிறுவனத்தை உருவாக்கலாம் என்று கண்டுபிடித்து கொண்டு வந்த பெல் நிறுவனம் பக்கத்துல இருக்கு. ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி இங்கதான் இருக்கு. துப்பாக்கி தொழிற்சாலை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1000 வருஷத்து பழமையான கல்லணை பக்கத்துல இருக்கு. முக்கொம்பு இருக்கு, ரங்கநாத பெருமான் இருக்கிறாரு, சுத்தி சுத்தி திருக்கோயில்கள், எத்தனை எத்தனை நல்ல உணவு கிடைக்குது, இனிமையான மக்கள் இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு மட்டும்தான் ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சென்னைக்கு இது பரவாயில்ல. கால மாற்றம் வரும்போது எல்லாம் தள்ளி தள்ளித்தான் போகும். இந்த கால மாற்றங்களுக்கு மத்தியில தமிழகத்தின் மத்தியில் இருக்கிற நகரம் திருச்சி மாநகரம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு தனித்தனியா இருக்கும். மதுரை ஸ்லாங்கு, திருநெல்வேலி ஸ்லாங்கு, கோயம்புத்தூர் ஸ்லாங்கு, அப்படி எதுவும் இல்லாம தமிழை தமிழாகவே வைத்திருக்கிற பகுதி திருச்சி பகுதி. அதனால இந்த ஊர்ல வந்து கல்யாண மாலை இவ்வளவு சிறப்பாக, இங்க பாருங்க, பட்டுக்கடை இருக்கு, இல்லாத கடையே இல்லை. நவநீதா சில்க் இருக்கு. ஏற்கனவே அங்க 1 லட்சம் சதுர அடியா, 1.5 லட்சம் சதுர அடி. 1.5 லட்சம்ன்றது இப்ப சாதாரணமா போச்சு. 1.5 லட்சம் சதுர அடி
அவ்வளவு பெரிய கடை இங்க இருந்து வணிகம் நடக்கிறது என்றால் திருச்சி வளமான நகரம் என்பதன் அடையாளம். அதான் முக்கியம். இவ்வளவு பெரிய வணிகம். மங்களன் மங்கள ஐயாலாம் எவ்வளவு காலமா கல்யாணம்னு பேசிட்டு உள்ள போனோம்னா அத்தனையும் வாங்கிட்டு வரலாம். பொண்ணு மாப்பிள்ளைய மட்டும்தான் நம்ம கூட்டு போனோம். என்ன பொருள் வேணும் அத்தனையும் சிரிச்ச முகமா ஆசீர்வாதம் பண்ணி அவர் தருவார். எத்தனை பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிற ஒரு ஊர். இங்கே வந்து ஒரு பட்டிமன்றம் சார் 26 ஆண்டுகளாக ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து சன் டிவியில் மோகன் சாரும் மீரா மேடமும் எடுக்கிற முயற்சியின் பலன். எல்லாவற்றையும் விட கல்யாண மாலையை எங்கள் நிகழ்ச்சி என்று நம்புகிற தமிழ் மக்கள் கொடுத்த கொடை அது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதன் சார்பில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம். இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளா? இதுதாங்க கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். பெற்றோர் ஆவது ஒரு பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில் கல்யாணம் நடந்து கொஞ்ச நாள் கழித்து அப்பா ஆக போகிறேன் அம்மா ஆக போகிறேன் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே பொங்குகிற ஒரு மகிழ்ச்சி வெள்ளம். ஆன பிறகு கொஞ்ச நாள் படு போராட்டம். ஏன்னா அந்த பிள்ளைய வளர்க்குறதுன்றது பெருங்கஷ்டம். அது இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் பெற்றோர் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருக்கிறதும் குறைவு. இந்த பிள்ளைகளை வளர்த்து மேலே கொண்டு வர்றது கஷ்டம். அப்புறம் அவனுக்கு அட்மிஷன், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு அவனை கவனிக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் அவனுக்கு படிப்பு, கல்லூரி படிப்பு, அப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம். இப்படியே பெற்றோர்களின் கனவுகளும் கடமைகளும் விரிந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ரெண்டுக்கு மத்தியில் பெற்றோர்களாக நாம் ஆகும்போது நம்ம நிலைமை என்ன? நாம் புத்திசாலித்தனமாக இருக்கிறோமா இல்லை ஏமாளியா இருக்கிறோமா? இதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. பெற்றோர் அப்படின்ற சொல்லு இருக்குல்ல, இங்கிலீஷ்ல சிம்பிளா பேரண்ட்ஸ் அப்படின்றவாங்க. தமிழ்ல பழைய இலக்கியங்கள்ல பெற்றோர் அப்படின்ற சொல்லு இருக்கா? தேடி பார்த்தா குறைவு. பெறுதல் அப்படின்ற சொல்லிலிருந்து வந்தது, பெறுதல்ன்ற சொல்லிலிருந்து வந்தது தான் பெற்றோர். திருவள்ளுவரை தேடினீங்கன்னா புதல்வரை பெறுதல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல பிள்ளைகளை பற்றி நிறைய சொல்றாங்க. இன்னும் ஒரு பாட்டு கம்பன்ல இருக்கு. சொல் மரா மக பெற்றவர் அருந்துயர் துறந்தார். யார் பெரிய ஆளு? மன்னர்களா? வானவரா? யாரா உலகத்துல பெரிய ஆளு அப்படின்னா தான் சொல்கிற சொல்லை மீறாத பிள்ளையை பெற்றவன் தான் பேறு பெற்றவன். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, ஏவா மக்கள் மூவா மருந்து. நம்ம சொல்லும் முன்னாடி உங்க பையன் உங்க மனசுல இருக்கிறத உணர்ந்து செஞ்சானா உங்களுக்கு மூப்பே வராதான். நமக்கெல்லாம் ஏன் வயசாகுது? நீங்களே யோசிக்க. நமக்கு கிடைத்த பெரும்பகுதி சொற்கள் தாய் தந்தை என்பதுதான். தந்தை மகற்காற்றும் நன்றி, சான்றோன் என கேட்ட தாய். இவ்வளவுதான் நமக்கு. தாயும் தந்தையும் சேர்ந்தவர்கள் பெற்றவர்கள். இந்த பெற்றோர் புத்திசாலிகளா ஏமாளிகளா? புத்திசாலிகளே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 அறிஞர்கள். முதல்ல தம்பி ஹரி பாலகிருஷ்ணன். சின்ன பிள்ளைகளெல்லாம் மேடைக்கு அழைத்து வளர்ந்து வருகிற அவர்களுக்கு புதிய சிந்தனைகளை தருவிக்கிற ஒரு பெரும் பணியை கல்யாண மாலை செய்கிறார். பேச்சாளர்னா அப்படி ஒரு கம்பீரமா இருக்கணும், இதுவரைக்கும் முடி வச்சிருக்கணும், மேல துண்டு போட்டிருக்கணும். அதையெல்லாம் கொஞ்சம் மாற்றி இளைஞர்களையும் உள்ளே கொண்டு வருவது. ஏன்னா இந்த காலம் இளைஞர்கள் காலம் தானே. அவர் சொல்றாரு, பெற்றோர்னா புத்திசாலிங்க. எங்க அப்பாவை நான் பாக்குறேன்ல, எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு. எப்படிப்பா, நான் இவ்வளவு நாள் எனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கிறாருல, அதுலயே அவர் புத்திசாலி தெரியல. படு புத்திசாலி எங்க அப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட அந்த அணியில பேசுறதுக்கு திரு கார்த்திக் ராஜா. எங்க எல்லாரும் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுல வந்த பிள்ளைங்க, நல்லா பேசுவாங்க. அவரும் என்ன நினைச்சு சொல்றாருன்னு தெரியல. இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளே. அந்த அணிக்கு நிறைவாக பேசுவதற்கு திருவண்ணாமலையிலிருந்து திருமதி எழிலரசி அவர்கள். ரொம்ப கம்பீரமா பேசுவாங்க, நல்ல குரல்ல பேசுவாங்க, கலகலப்பாவும் பேசுவாங்க.
எல்லா இடங்களிலும் சென்று பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். அவங்க சொல்றாங்க, என்னைய மாதிரி பெற்றோர் புத்திசாலிகள் தான். ஏன் அப்படின்னா, என் பையன் அமெரிக்காவில் இருக்கா, நான் இங்க இருக்கேன். இல்லைங்க, இன்றைய பெற்றோர் ஏமாளிகள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு வழக்கறிஞர் அருண், அவர் காலரை கவனிச்சிங்களா? காலரு, ஆனா காலர் கிடையாது. ட்ரூ காலர்ன்றது இதானா? நல்லா பேசுவாரு, விருதாச்சலத்துக்காரர், ரொம்ப இளைஞர், நல்ல நகைச்சுவையா பேசுவார். தினம் காலையில எந்திரிச்சோடனே ஒரு சிந்தனையை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடுறாரு. புதிதாக திருமணமானவர், அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, கல்யாண மாலையில பேசினதுனாலே திருமணம் கிடையாது. இந்த மேடையில பேசினதுனால ஒரு பொண்ணு இவரை பார்த்து, நான் உங்களைத்தான் அடைந்தால் அருண். வழக்கறிஞர் அதை அணியில அடுத்து பேசுவதற்கு திருமதி அனுகிரகா அவர்கள். எந்த துறையில ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதுல சிறப்பாக பேசுகிற ஆற்றல் அனுகிரகாவுக்கு. நான் பார்க்க புதிதாக மேடைக்கு வந்த பொண்ணு, ஆனா இன்றைக்கு அவங்க வந்திருக்கிற உயரங்கள், தொற்றிருக்கிற உயரங்கள், பேச்சில் இருக்கிற தெளிவு, சிந்தனையில் இருக்கிற புதுமை, மேடையை ஆளுகிற லாபகம், அதெல்லாம் ஒரு பெண்ணிட்ட அமைஞ்சிருக்குன்னா நாம அவங்கள எவ்வளவு பாராட்டினாலும் தரும். அதுதான் முக்கியம். நிறைவாக அந்த அணியில பேசுவதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் அறிமுகமான, நாள்தோறும் சன் லைஃப் தொலைக்காட்சியில நல்ல சிந்தனைகளை வழங்குகிற தம்பி சிவகுமார் அவர்கள். புது புது சிந்தனைகள் தொடர்ந்து பேசுறார். எனக்கு தெரிய ஒரு 10-13 ஆண்டுகளாக பேசுகிறார். இலக்கியத்திலிருந்து, புராணங்கள்ல இருந்து, தத்துவங்கள்ல இருந்து, நடப்பு செய்திகள்ல இருந்து புதுசு புதுசா சொல்லி மக்களை கவர்கிற ஆற்றல் பெற்ற ஒரு தமிழ் பேச்சாளர் திரு சிவகுமார். ஆக மொத்தம் 6 பேர் தயாரா இருக்கிறாங்க. இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளா என்ற இந்த கல்யாண மாலை பட்டிமன்றத்துல இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளே என்று சொல்ல வருகிறார் தம்பி ஹரி பாலகிருஷ்ணன். அவரை உங்கள் சார்பில் அழைத்தமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கல்யாண மாலை நிகழ்ச்சி சார்பாக என் அன்பான வணக்கம். திரு டிவி மோகன் அவர்களுக்கும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். கிளீன் ஸ்மார்ட் லிவ் பெட்டர் தான் எங்களுடைய நோக்கம். டிரான் என்கிற ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனரை நாங்கள் அறிமுகப்படுத்தல் பெருமைப்படுகிறோம். திருச்சி அப்படின்னு சொல்லாலே சரவணா எலக்ட்ரிக்கல்ஸை தெரியாத ஆட்களே இல்லை. சரவணா எலக்ட்ரிக்கல்ஸோட 40 வருட உழைப்பு தான் இன்னைக்கு வந்து டிரானோட ஒரு உருவெடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்க காலகட்டத்துல ஒரு பெண்மணி சராசரியா வீட்டை பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் சுத்தம் பண்றாங்க. அந்த நேரத்தை வந்து கிளீனிங்ல மட்டும் இல்லாம மற்ற விஷயங்களுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் டிரான் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. 15,000 முதல் 1 லட்சம் வரைக்கும் நம்ம கிட்ட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா நீங்க உங்க வீட்டை வந்து சுத்தம் பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அந்த சிரமத்தை எல்லாம் எடுத்து ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிக்க முடியும். முக்கியமா நம்மளோட ரோபோட்டிக் ரேஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எப்படி நம்ம வீட்டுல வந்து ஒரு மெய்டு வந்து நமக்காக வந்து கிளீன் பண்றாங்க, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே இந்த ரோபோட் வந்து தானா கிளீன் பண்ணி அதுவே வந்து சுத்தம் பண்ணி வச்சிரும். உங்க வீட்டுக்கே வந்து நாங்க வந்து டெமோஸ் கொடுத்துட்டோம் இருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. ஸோ அமேசான்ல வந்து டிரான் அவைலபிளா இருக்கு, நீங்க அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா tiranworld.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு போயிட்டு அங்கேயுமே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் நேர்ல வந்து பார்த்து கைப்பட எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ்க்கு வாங்க. நீங்க கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா வரன் தேடிட்டு இருக்கீங்க, இல்ல வரன் பாக்குறீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சீர் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரோபோட்டிக் கிளீனிங் சிஸ்டம் ஃப்ரம் டிரான் நீங்க தாராளமா கொடுக்கலாம். டிரானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸா இருக்கட்டும், இல்லை அந்த பார்ட்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கட்டும், ரொம்ப குவிக்காவே நாங்கள் ஆக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எல்லா பார்ட்ஸும் நம்ம கிட்டேயே வந்து அவைலபிளா இருக்கும். கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா டிரானை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. டிரான், கிளீன் ஸ்மார்ட் அண்ட் லிவ் பெட்டர். நடுவர் அவர்களே, இன்னைக்கு திருச்சியில 2 மாலை ரொம்ப புனிதமானது. ஒன்று, திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை காதலித்து திருமணம் செய்யணும்னு சூடி கொடுத்த ஆண்டாளுடைய மாலை. இன்னொன்னு, திருமணம் எப்போ நடக்கும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்காக வரன்களை தேடி கொடுக்கக்கூடிய கல்யாண மாலை. இந்த 2 மாலைகளும்
ஒருங்கே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில் நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மோகன் சார் அவர்களுக்கும், மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், மனக்கோட்டை கட்டி வாழ்பவர்கள் அல்ல, நாங்கள் மலைக்கோட்டை போல வாழ்பவர்கள் என்று சொல்லக்கூடிய திருச்சி மக்களுக்கும் இனிய வணக்கத்தை சொல்லி, இன்றைய பெற்றோர்கள் புத்திசாலிகளே அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து ஜென்சி கிட்ஸுங்க சார். ஜென்சி கிட்ஸா இருக்கு. நான் பெற்றோரா முன்னப்பின்னா எனக்கு இருந்த அனுபவம் எனக்கு கிடையாது. ஆனாலும் பெற்றோரா இருக்கவங்க இன்னைக்கு புத்திசாலிகளா இருக்காங்கன்னு பேசுறேன். ஏன் தெரியுமா? ஒரு புத்திசாலின்னு சொல்றதுக்கு இன்னொரு புத்திசாலியாலதான் முடியும்ன்ற நம்பிக்கையோட நான் பேசுறேன் சார். ஏன் பெற்றோர்களை நாம் நேசித்து புத்திசாலிகள்னு சொல்றோம் தெரியுமா? பருவம் வரும்போது நேசிப்பது காதலி, பழக்கம் வரும்போது நேசிப்பது நண்பன், உயர்வு வரும்போது நேசிப்பது உறவு, ஆனால் உயிர் கருவிலிருந்தே நேசிப்பது பெற்றோர்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்கள் தான் இன்னைக்கு புத்திசாலிகள். அவங்கள பத்தி பேசாம யாரை பத்தி பேச போறோம்? உண்மைக்குமே இன்றைய பெற்றோர்கள் யாராக இருக்கிறாங்க தெரியுமா? பிள்ளைகளின் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் கேட்டு போடுகின்ற பெற்றோர்களாக இல்லாமல், அடுத்த தலைமுறைக்கு யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதே பிள்ளைகளை கேட்டு போடக்கூடிய பெற்றோராக இருப்பதனால் அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கிடையாது கிடையாது. அது இங்க வந்து சொல்ல முடியாது சார். பெற்றோர்கள்லாம் இன்னைக்கு பண்பாட்டை மீறி போறாங்க, தமிழ் கலாச்சாரத்தை மீறி போறாங்க, அதனால ஏமாளிகளா இருக்காங்கன்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நிறைய பேர் இன்னைக்கு பிறந்தநாள் விழாக்களுக்கு போவோம். நானும் ஒரு பிறந்தநாள் விழாவுக்கு ஒரு வயசு நிறைவடைந்த ஒரு குழந்தையோட பிறந்தநாள் விழாவுக்கு போனேங்க. எல்லா குழந்தைகளையும் ஒரு அலங்காரம் பண்ணி முதல் பிறந்த நாளுக்கு கொண்டு வருவாங்கல்ல, அதே மாதிரி வச்சிருந்தாங்க. நான் எல்லா விழாக்களும் போல இருக்கும்னு நினைச்சேன். ஆனா என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே பாட்டுன்னு ஆங்கில பாட்டு பாடாம திருவாசகம் தேவாரம்னு தமிழ் ஓதுவார்களை வச்சு அங்க ஒரு பாடலை பாடினாங்க. விளக்க ஏற்றி அணைச்சா அது அபசகுணம்னு சொல்லி அரங்கு முழுக்க விளக்க ஏற்றி அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க. இந்த கேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேக் வெட்டுறது கூட அந்நிய கலாச்சாரம்னு சொல்லி பழங்களை கேக்கு மாதிரியே கார்விங் பண்ணி அதை வெட்டி அவ்வளவு சிறப்பா ஒரு பிறந்த நாளை கொண்டாடினாங்க. அப்ப நான் முடிவு பண்ணேன், எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்தா பிறந்த நாளை இப்படித்தான் கொண்டாடணும் அப்படின்னு. உண்மைக்குமே அந்த பெற்றோரை பாராட்டலாம். அந்த பெற்றோர் யார் தெரியுமா? அந்த புத்திசாலி யார் தெரியுமா? ஏமாளிகளேன்னு பேச வந்திருக்கக்கூடிய அனுகிரகாக்கா. அவங்களுடைய மகளுடைய முதல் பிறந்த நாள் அப்படித்தான் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் இந்த அணியில் இருக்காங்க. ஆமா சார், அவங்க எவ்வளவு புத்திசாலினா, போன வருஷம் இதே நேரம் இன்றைய தலைமுறை தாய்மார்கள் சிறந்தவர்கள் பேசினாங்க. இந்த வருஷம் இதே நேரம் இன்றைய தலைமுறை ஏமாளிகள் பேச வந்திருக்காங்க. ஒரு வருஷத்துல ஏமாந்துருப்பாங்க சார். ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாளையும் கொண்டாடணுன்ற வழக்கமும் ஒரு இடமும் இருந்தது. ஆனா இன்னைக்கு யாராக இருந்தாலும் தங்கள் வசதிக்கு ஏற்ப பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிறந்த நாளையும் கொண்டாட முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை எல்லா பெற்றோர்கள்ட்டும் இருக்குன்னா அந்த தன்னம்பிக்கை இருக்கிற பெற்றோர்கள் புத்திசாலிகள். அதைத்தான் இந்த இடத்துல அழுத்தமா சொல்றேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, செலிபிரிட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆக்டரையோ ஒரு நடிகரையோ ஒரு நடிகையோ சொல்றது வழக்கம். ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம திறந்து பாருங்க, செலிபிரிட்டின்னு இருக்கிறதுல 190% யார் தெரியுமா? சின்ன சின்ன வாண்டுங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. என்ன காரணம் தெரியுமா? தங்கள் வீட்டில் வளருகின்ற பிள்ளைகள் செய்யக்கூடிய அழகான சேட்டைகளை கூட ரீல்ஸா மாத்தி அவங்க பெத்தவங்க தன் பிள்ளைகள் வளரும் போதே செலிபிரிட்டி மோடுக்கு கொண்டு போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொன்னா, அப்படிப்பட்ட பெற்றவர்கள் இன்றைக்கும் புத்திசாலிகளாகத்தான் இருக்கிறார்கள். சின்ன பிள்ளையிலேயே அது பெரிய ஆளாயிருது. ஆமா சார், இன்னைக்கு அந்த குழந்தைங்க செய்யக்கூடிய விஷயத்துல பெற்றோர்கள் ஆசையா எடுத்து போடுறாங்க. உளவியல் ரீதியாக பல பேர் மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் கூட அந்த குழந்தைங்க செய்யறத பார்க்கும்போது என் மன அழுத்தம் நீங்குதுன்னு சொன்னா, பல பேருடைய மன அழுத்தத்தை தன் குழந்தைகளை வைத்து நிறைவேற்றக்கூடிய அந்த நீக்கக்கூடிய பெற்றோர்களாக இருப்பவர்கள் புத்திசாலிகளா தான் இருக்காங்க. 10th 12th ரிசல்ட் வந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்தோம். 10th 12th ரிசல்ட் வரும்போது ஒரு காலத்தில் நான் படிக்கும் போதே எங்க வீட்டில என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா 100க்கு 100 மார்க் எடுத்தா அது ஒரு பெருமைன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் 270 500 மார்க் ஒருத்தர் எடுக்கிறான், ஸ்டேட்டஸ் வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. 290 எடுத்திருக்கான், 500க்கு சந்தோஷப்படுறாங்க. நான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இதே மாதிரி வச்சிருந்தார். நான் கேட்டேன், அவன் 500க்கு 495 496 எடுத்தவனை கூட ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறான், நீங்க 290 எடுத்ததுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே?
அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. சார், அவன் சொந்த முயற்சியில வந்த மதிப்பெண்ணை நான் கொண்டாடாம வேற யாரு கொண்டாடுவான்னு ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதிப்பெண்களை தாண்டி நல்ல மதிப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் என்றைக்கும் புத்திசாலிகளாகவே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சின்ன கதை சார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செய்யறோம், ஆனா பிள்ளைகள் எதுவுமே நமக்கு திருப்பி செய்யறது இல்லை. அதனால ஏமாளிகள்னு பேச வந்திருக்காங்கல்ல. ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தைய ஆசையா வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு நாள் நம்ம எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு செஞ்சு கொடுக்குறோமே, திரும்ப அந்த குழந்தை நம்ம மேல பாசமா இருக்குமான்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. உடனே 2 பழம் வாங்கிட்டு போறாங்க. ஆப்பிள் பழத்தை அந்த குழந்தைக்கு வாங்கிட்டு போறாங்க. அந்த குழந்தைகிட்ட ஆப்பிள் பழத்தை கொடுத்தா எதையாவது ஒன்றை எடுத்துட்டு இன்னொன்று நமக்கு கொடுக்கும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துச்சுன்னா அந்த குழந்தை நம்ம மேல பாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா எப்படி நம்மளை கைவிட்டுருன்னு அப்படி ஒரு டெஸ்ட் வச்சு அந்த அம்மா 2 பழங்களை கொண்டு போய் குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு ஆப்பிளை வாங்கி டக்குன்னு கடிச்சிருச்சு. ஆப்பிள்னு. இன்னொரு ஆப்பிளையும் வாங்கி கடிச்சிருச்சு. அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இந்த குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கறது சிரமம். ஏன்னா நம்ம என்னதான் வளர்த்தாலும் நம்மளை அந்த குழந்தை தேடாது. இப்படி நினைத்து கொண்டு ஏமாளிகள்னு பல பேர் சொன்னாங்க. உண்மை என்ன தெரியுமா? அந்த குழந்தை 2 ஆப்பிளையும் கடிச்சிட்டு, இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் டேஸ்டா இருக்குமா, டேஸ்டா இருக்க ஆப்பிளை நீ சாப்பிடுமான்னு அந்த அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துச்சுன்னு சொன்னா, உண்மையான பாசத்தை கொடுக்கக்கூடிய பெற்றவர்கள் என்னைக்கும் ஏமாளிகளாக மாறப்போவதே கிடையாது. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றத கருவுல இருந்தே ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஆசையோட வளர்க்குறாங்க. அதனாலதான் புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கல்யாணம் நிகழ்ச்சி எடுத்துக்கங்க சார். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 20 வருஷத்துக்கு முன்னாடியோ மோகன் சார் அவர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மன வரன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பெற்றோர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னையும் என் குடும்பத்தில் இருக்கவங்களையும் சொந்த அப்பா மாதிரியும் சொந்த அம்மா மாதிரியும் பார்த்துக்கிற பொண்ணு வேணும் அப்படின்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பெரும்பாலான பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், எங்க வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், அதுங்க வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனம் இன்றைக்கு வந்திருக்குதுன்னு சொன்னா, அதுதாங்க பெற்றோர்கள் இன்றைக்கு புத்திசாலி ஆனதுக்கு மிகப்பெரிய காரணம். நிறைவா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். ஒரு அம்மாவும் பையனும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ரிமோட் எடுத்து மாத்துறாங்க. அந்த டிவி சேனல் மாற மாட்டேங்குது. பையன்ட்டு, டேய் இந்த ரிமோட் டிவியை மாத்திக்குறா அப்படிங்கிறாங்க. பையன் அம்மாவை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு, இதை கூட மாத்த தெரியல உனக்கு, ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டி கொடுத்துட்டு ரீல்ஸ் பார்க்கறான். அந்த பையன் வளர்ந்து வரான். வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு காதல் தோல்வியோ, ஒரு நண்பர்களுடைய துரோகமோ, தொழில மோசடியோ, ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாயிடுறான். பெரிய ஆளாகும்போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? சின்ன வயசுல அம்மா அடிக்கும் போது வலிக்காது, வலிப்பது போல நடிப்போம். பெரிய ஆளானதுக்கு அப்புறம் வலிக்கும், வலிக்காதது போல நடிப்போம். இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கும்போது எல்லார்ட்டையும் நடிச்சிடறான். பெத்த அம்மாட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, என்னப்பா உனக்கு கஷ்டம்னு கேட்கறாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நல்லா இருக்கேன்னு சொல்றான். அம்மா சொல்றாங்க, இல்ல உனக்குள்ள ஒரு கஷ்டம் இருக்குன்னு. அந்த பையன் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். இந்த சமூகத்துல யாருக்குமே என்ன கஷ்டமா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலாமா, நீங்க மட்டும் எப்படி என்னை கண்டுபிடிச்சிங்க, எனக்குள்ள இருக்க கஷ்டத்தை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, டேய் டிவி ரிமோட்டை தாண்டா எனக்கு மாத்த தெரியாது, என் புள்ள மனசை பத்தி எனக்கு தெரியும்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு பிள்ளைகளின் மனதும் பெற்றோருக்கு நிச்சயமாக தெரிகின்ற வரை அவர்கள் புத்திசாலிகள் தான். அரியா பிள்ளையா இருக்கும் போது அம்மா அப்பா எது செஞ்சாலும் ஏமாளிகள்னு சொல்லுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க புத்திசாலிகள்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பெற்றோரா நாம என்னைக்கு மாறுறோமோ அன்னைக்கு நினைச்சு பார்ப்போம், தெய்வங்களாக அந்த பெற்றோர்கள் இருந்திருக்காங்கன்னு. அந்த தெய்வங்கள் என்னைக்குமே புத்திசாலிகள் தான் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹரி பாலகிருஷ்ணன் சின்ன பிள்ளை, ஆனால் நிறைய செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து கொட்டிட்டார். சின்ன பிள்ளைகளையே செலிபிரிட்டி ஆக்கிற பெற்றோர் இருக்கிறாங்கன்றாங்க. ரொம்ப சின்ன வயசில் அந்த பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்குறது அது புத்திசாலித்தனம்னு சொல்கிறார். அவனை டான்ஸ் ஆட வச்சு பேச வச்சு அதை எல்லாரும் பார்த்து ரசிக்கும்படியாக அவனுக்கு 1 லட்சம் ஃபாலோயர்ஸ் இருக்காங்களாம். நிறைய சொல்லியிருக்கிறார். ஓட்டு போடுறதுக்கே நாம் யாரை கேட்குறோம்? ஒத்தையில் விட்டால் பயப்படுறவன் சொல்லி தான் நம்ம ஓட்டு போடுறோம்ன்றாரு. நல்ல விஷயம் தானே. கம்மி மதிப்பெண் வாங்கியிருக்காரு, அதை அவங்க அப்பா ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறாரு. எங்கள் அப்பாவாக இருந்தால் புளியங்கம்பை வச்சு அடித்து ஓட விரட்டி, சார் நான் பொய் சொல்லலை, 98 மார்க் வாங்கிட்டு எங்கள் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன் நான். 2 மார்க் எங்கடான்னு அடிச்சிருக்கிறாரு. ஆனால் 270 ஒரு அப்பா வந்து ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுறாரு. அவர் தான் புத்திசாலின்னு ஹரிபாலகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சியில். அவர் ஒரு வித்தியாசமான பாணியில் சொல்றாரு. இன்றைய பெற்றோர் பிள்ளைகளின் கனவுகளை நோக்கி நகர்த்துகிறார்கள்.
சுயநலம் இல்லாமல் பெற்றோர் இருக்கிறார்கள். அதுவே ஒரு புத்திசாலித்தனம் தானே அப்படின்னு நமக்கு ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் சார்பிலே அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். எந்த நேரமும் சிரித்த முகமாக இருக்கிற அருண் அவர்கள் வாங்க ஐயா. திருச்சி வாழ் ரசிகர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்யாண மாலையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மோகன் சார், மீரம்மா மற்றும் போட்டுள்ள நடுவர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. அவர் ஒரு அட்வொகேட் கோர்ட்ல. ஆமா, அவரும் அட்வொகேட். அவர் கோர்ட்ல எனக்கு ஜூனியர், நான் அவருக்கு சீனியர். அவர் அங்க தப்பு பண்ணா நான் திருத்துவேன். அதே போல இங்கேயும் நம்மள ஏமாளி ஆக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பேசின பல விஷயங்கள்ல பெற்றோர் புத்திசாலி அப்படின்றத விட பெற்றோர்கள் அன்பானவர்கள் அப்படின்றதுதான் வந்துச்சு. நானும் அதுதான் சொல்றேன். இன்றைய பெற்றோர்களுக்கு அன்பு அதிகமா இருக்கு, ஆனா அணுகுமுறை தவறா இருக்கு அப்படின்றதுதான் நாங்க பேச வந்திருக்கோம். ஒரு தத்துவம் சொல்றேன் கேளுங்க. துணி சோப்பு எந்த கலர்ல இருந்தாலும் வெள்ளை கலர்ல தான் நுர வரும். அது போல பசங்க எந்த டைப்பா வேணா இருக்கலாம். இதுக்கு பேர் தத்துவம் ஐயா. இது மாடர்ன் தத்துவம். துணி சோப்பு எந்த கலர்ல இருந்தாலும் அது வெள்ளை கலர்ல தான் நுர வரும். அது போல பசங்க எந்த டைப்பா இருந்தாலும் பாவப்பட்ட பெத்தவங்க எல்லாம் ஒரே டைப்பு. என் புள்ள நல்ல புள்ள, அது தங்க புள்ள அப்படின்ற ஏமாலியா இருக்கிறாங்களே அப்படின்றதான் பேச வந்திருக்கேன். புயல் எந்த திசையில கரையை கிடக்கும் கண்டுபிடிச்சிடலாம். எதிரணி என்ன பேசுவாங்க அப்படின்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா மக்கள் எப்ப கை தட்டுவாங்கன்றத கூட கண்டுபிடிச்சிடலாம். ஆனா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒண்ணு என்ன தெரியுமா? இந்த பெத்தவங்க எல்லாம் ஏன் இப்படி ஏமாலியா இருக்கிறாங்க அப்படின்றதான் கண்டே பிடிக்க முடியல. பெத்தவங்க பாவம் பார்க்கற எந்த பிள்ளையும் பெத்தவங்களுக்கு பாவம் பார்த்தது இல்ல அப்படின்றதுதான் நடைமுறை உதாரணம் அதிகமா இருக்கு. இன்றைய பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன நினைக்கிறாங்க? நல்ல பிள்ளை நினைக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்க பெற்றோருக்கு முன்பு ஒரு வாழ்க்கையும் பெற்றோருக்கு தெரியாம ஒரு வாழ்க்கையும் வாழ்றாங்க அப்படின்றது தெரியாத அப்பாவியா இருக்கிறாங்க, ஏமாலியா இருக்கிறாங்க அப்படின்றதான் நாங்க பேசுறது. ஏன்னா ஒரு நாள் காலையில 5 மணி வீட்டுல அப்பா அம்மாவும் பாக்குறாங்க, பையன் ரூம்ல லைட் எரியுது. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அம்மா கிட்ட சொல்றாரு, பார் நம்ம பையன் திருந்திட்டான், காலையில 5 மணிக்கு ஏஞ்சி லைட்டு போட்டு படிச்சுட்டு இருக்கிறான் பாரு, தினமும் படிக்கிறான் பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை வேற. அவன் 5 மணி வரைக்கும் போன்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பதான் தூங்கவே போறான்றது தெரியாத அப்பாவியா இருக்கே அமாவாசைன்ற மாதிரி இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்னு பிள்ளை பெக்கிறாங்க. ஆனா வர பிள்ளை பெத்தவங்களையே பேர் சொல்லி கூப்பிடுது இன்னைக்கு. அதை தாண்டி இப்ப புதுசா ஒரு கலாச்சாரம் வந்திருக்கு. பெத்த அப்பாவையே ப்ரோன்றான். இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாம பெத்த அப்பா முடிக்கிறார். இது ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோன்ற அப்பாவை பார்த்து எல்லா அப்பாவும் நினைக்கிறாங்க தன்னை ஒரு வாரணம் ஆயிரம் சூர்யா மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பையன் நினைக்கிறான் எல்லா அப்பாவையும் எம்ட நாசரா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அத மாதிரி எல்லா அம்மாவும் நினைப்பாங்க நாம எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வரக்கூடிய நதியான்னு. ஆனா பையன் பாக்குறான், ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வருவான்னு சொன்ன கலவாணி சரண்யா மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன சினிமா விட்டு வர மாட்டீங்களா? வரங்கய்யா. அதே மாதிரி எல்லா பெத்தவங்களும் நினைக்கிறாங்க. அதையும் சொல்லணும்ல, நம்ம புள்ள மாணிக்கம் அம்பி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் மாணிக் பாஷாவும் அந்நியனாவும் இருக்கிறான்றது தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மையே. ஆனா இத்தனைக்கும் சொல்லட்டுங்களா, இந்த பெற்றோருடைய இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு காரணம் அவங்களே தான் காரணம். ஏன்னா சின்ன வயசுல சொல்லுவாங்க, என் புள்ள யாரு கூடயும் சேரவே மாட்டான், அவன் கடைசியில இவங்களையே சேர்த்துக்க மாட்டான். ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, நீ மட்டும் சாப்பிடு, யாருக்கும் ஷேர் பண்ணாத, நாளைக்கு அவன் இவங்களுக்கே சாப்பாடு போட மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா பெத்தவங்க, என் புள்ள ஸ்கூல் விட்டா நேரா வீட்டுக்கு தான் வருவான், யார் கூடயும் பேச மாட்டான், புக் எடுத்துட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னுவாங்க. இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். எல்லா பெற்றோரும் டேய் பரமா படிடா, படிச்சு நல்லா முன்னேறிடான்னு சொல்றாமே ஒழிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்களா? இந்த பரமான்றது யாரு? அது படத்தோட டைலாக் தான். அதுவுமே மணிவண்ணன் சொல்லுவாரு. சினிமாவிலே இருப்பீங்களா? சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் பாத்திருக்கீங்களா? எப்பா இது எத்தனாவது படம்? அதுல விஸ்வர்கள் ரகுவரனை பார்த்து சொல்லுவார், எல்லாம் பண்ணிட்டு ஏமாந்து போய் நிப்பார். அவர் சொல்லுவாரு, உன்னை பெத்து வளர்க்க வீதி வீதியா அலைஞ்சி தேஞ்சி அழிஞ்சி உன் பேருக்கு பின்னாடி பிகாம்னு ஒரு 3 எழுத்த கூட்ட வச்ச ஒரு பைத்தியக்காரன் பேசுறேன்னு தெரியலையாடா கண்ணா. நீ ஆபீஸ்ல சேரணும் கேட்ட 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்காக என்னுடைய பிஎஃப் கிராஜுவிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் வட்டி கிட்ட சேர்த்துக்கிட்ட அடமானம் வச்சு கொடுத்த ஒரு அப்பாவி அம்மைய பண்ணிட்ட பேசுறேன்றது தெரியலையாடா கண்ணா.
நீ காலேஜ் போகும்போது ட்ரெயின்ல அடிபட்டு சாக கிடந்த உனக்கு 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து காப்பாத்தின இந்த சால்ட் கோட்டர் செம்மைய பண்ணிட்ட பேசுறேன்னு தெரியலையாடா கண்ணா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பெற்றோர்கள் ஏமாளியாக போயிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மை. அதே வாய்ஸ்லயே பேசுறீங்களே. ஏதோ ட்ரை பண்ணுறவர்களுக்கு. அதாவது இன்றைய பெற்றோர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? வலியை சொல்லாத அப்பா, உலகம் புரியாத அம்மா. இந்த வகை பெற்றோர்கள் தான் உலகத்துல அதிகமா இருக்காங்க. இருப்பதிலே பெரிய கஷ்டம் எது தெரியுமா? நமக்கு இருக்க கஷ்டத்தை மூடி மறைக்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் பண்ணக்கூடிய விஷயமே நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படின்றது தெரியாம பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பது. மொபைல் ஆகட்டும், பைக் ஆகட்டும், அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது. நிறைய பெற்றோர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க புள்ள கேட்டதை வாங்கி கொடுக்கறது தான் நல்ல பெற்றோருக்கு அழகு அப்படின்ற எண்ணம் இருந்தா தயவு செய்து பெற்றோர்களே அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றது தான். சமீபத்துல OLXல ஒரு விளம்பரம் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக், அது தெரியும் 2 லட்சம் 3 லட்சம் போகக்கூடிய பைக் 50,000க்கு போட்டிருந்தாங்க. எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. 2 லட்சம் விற்கக்கூடிய பைக் எப்படி 50,000க்கு விற்கிறாங்க அப்படின்னு நான் நேரில் போயிட்டு நான் வாங்குறான்னு போனேன். அப்போ ஒரு பெரியவர் இருந்தார், ஒரு 55-60 வயசு இருக்கும். அவர்கிட்ட ஐயா அந்த பைக் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, வேற ஏதாவது பிரச்சனையா அதில்? என்ன இல்லை வண்டி நல்லா தான் இருக்கு, அப்புறம் எப்படிங்க 55,000க்கு இந்த வண்டியை விற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு ஒரே பையன் தம்பி, பையன் கேட்டான் அப்படின்றதுக்காக அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு பைக் வேணும்னு கேட்டான்றதுக்காக வாங்கி கொடுத்தேன். ஆனால் புள்ள காலேஜ் வாசல்லே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு இறந்துருச்சு. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல என் பிள்ளைக்கு இப்படி ஆகும்னு. அந்த வண்டியை பார்க்கும் போதுல எனக்கு அவன் ஞாபகமாக வருது. அந்த வண்டியை வச்சு நான் என்ன பெருசாக பண்ண போகிறேன், பரவாயில்ல நீங்கள் இந்த காசு கொடுத்தே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட அப்பாவிகளாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏமாளிகளாக இல்லாமல் வேற என்னன்னு சொல்றது? ஒரு பழமொழி இருக்கு, பார்த்து கெட்டது புள்ள, பார்க்காம கெட்டது பயிர். இன்னைக்கு இருக்க பெற்றோர்கள் ஓவர் ப்ரொடெக்ஷன். இந்த கங்காரு எப்படி தன்னுடைய குட்டியை வயிற்றிலே வச்சுட்டு சுத்துதோ அது போல இன்னைய பெற்றோர்கள் பிள்ளைங்க கூடவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க. 7 கழுத வயசானாலும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது ஒரே உலகத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெற்றோர்கள் மட்டும்தான். நீங்க வெளிநாடுகள் போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த பையனே தான் வாழ்க்கையில முன்னேறி எல்லாம் பண்ணிக்கணும். ஆனா இந்திய பெற்றோர்கள் மட்டும் எப்படிப்பட்ட ஏமாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்றதுதான். அதை தாண்டி இந்திய பெற்றோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயமே எங்களை விழ விட மாட்டாங்க, கஷ்டப்பட விட மாட்டாங்க, தோக்க விட மாட்டாங்க. திடீர்னு அந்த பையனுக்கு எந்த ஸ்பீட் பிரேக்கரும் இல்லாம வாழ்க்கையில திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்தா போக தெரியல. அதை தாண்டி எந்த பெற்றோரும் பிள்ளைகளுக்கு துணி தைக்க சொல்லி கொடுக்கறது கிடையாது, சமைக்க சொல்லி கொடுக்கறது இல்லை, போர்வையை மடிச்சு வையின்னு சொல்றது கிடையாது. இதனால என்ன நீங்க கேட்கலாம், புதுசா வரக்கூடிய மனைவி கேட்கறாங்க, நான் என்ன உனக்கு வேலைக்காரியா அப்படின்னு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்னு நீங்க அதை பேசுறதன் காரணம் புரிகிறது. ஏன்னா என்ன 20 வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, நான் யாராவது லவ் பண்றேன்னு எங்க அம்மா நம்பவே மாட்டாங்க. நீ என் பையன் ரிமோட்டுக்கார திருந்தான்னு கூட சொல்லி நான் நம்புவேன், ஒரு பொண்ணோட மனசு திருந்தான்னு சொன்னா நம்பவே மாட்டேன் அப்படின்னுவாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல பையன் நம்பிட்டு இருந்தாங்க. எல்லா இந்திய பெற்றோர்களும் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? 20 வயசுல யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டு அடிக்க வேண்டியது. 30 வயசுல ஏண்டா யாரையாவது லவ் பண்ணேன்டா அப்படின்னு சொல்ல வேண்டியது. சின்ன வயசுல என் பையன் சிங்கம் மாதிரி, என் பையன் புலி மாதிரி அப்படின்னு சொல்றது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் மனைவி பின்னாடி நாயா திரிகிறான் அப்படின்றது. நிறையவாக இப்படி வச்சு என் பேச்சு நிறைய செய்யறேன். நான் நீதிமன்றத்தில் அட்வொகேட் இருந்தாலும் நிறைய வழக்குகள் பார்க்குறேன். இன்னைக்கு இந்திய பெற்றோர்கள் பாவம் ஏமாளிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கில் நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். ஒரு 65 வயசு ஐயா 30 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கடினமாக கட்டின வீடு அது. பையன் கேட்குறான், அப்பா நான் ஃபாரின் போகிறேன், நானே EMI எல்லாம் கட்டிடுறேன், இந்த வீட்டு பேர்லாம் நான் ஒரு லோன் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்றாப்புல. அப்பாவும் சரி பையன் லோன் தானே எடுக்கிறான், அவன் EMI கட்டிடுவான் அப்படின்றதுக்காக சரின்னு அனுமதிச்சு கொடுக்குறாரு. 3 மாசமா EMI கட்டின பையன் அதுக்கப்புறம் கட்டலை. அது அப்பாவுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டை ஏலத்துக்கு விட்டாங்க. நடுத்தெருல அப்பா நின்னார். திடீர்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. பெத்த பையன் காசு கூட அனுப்பல. ஆனா அப்ப கூட அந்த அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, என் புள்ள நல்ல புள்ளதான், அவனுக்கு என்ன சூழ்நிலை சரியில்லையோ என்னன்றது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏமாளிகளாக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது இன்றைய பெற்றோர்கள் ஏமாளியே என்று நடுவர் தீர்ப்பு கொடுப்பார் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிய ஒரு பட்டிமன்றத்துல 10-15 சினிமாவை சொன்ன ஒரே ஆளு நம்ம வழக்கறிஞர் அருண் தான். விசு வாய்ஸ்ல பேசினார் பாருங்க, பயங்கரம். ஒரு துண்டு மட்டும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சில செய்திகள் அவர் சொன்னதை யோசிச்சிங்களா? பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரிந்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். இது 2 தெரியாம இருக்கிறதா ஏமாளித்தனம். அதான் அவர் சொல்ல வந்தது. அப்புறம் தன் வலியை சொல்லாத அப்பா, உலகை தெரிந்து கொள்ளாத அம்மா, இது 2ம் தான் பிள்ளைகளை தவறான பாதைக்கு திருப்புகிறது, ஏமாளிகளாக மாற்றுகிறது. இதுதான் அவர் பேசினதுல முக்கியமான பகுதி.
2 விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்கிறார். கல்யாணம் ஆன உடனேயே வீட்டில் என்னென்ன திட்டுவாங்கன்றத சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் சிங்கம் புலி என்றவர்கள் அவ பின்னாடி நாயா அலைகிறான்னு திட்டுறாங்கன்னார்ல, இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வர்ற வசவு தான், அதை தாண்டி தான் வரணும். கலகலப்பா பேசிய அருண் அவர்களுக்கு உங்கள் சார்பிலே வாழ்த்துகள். வாங்க ஐயா கார்த்திக் ராஜா. புத்திசாலிகளே, நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை குன்றுடையானை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர்ந்தனவேன்னு ஞானசம்பந்த பெருமான் திருச்சியில இருக்கக்கூடிய இறைவனை பார்த்தாலே உள்ளம் குளிர்ந்ததுன்றார். அப்படியாக உள்ளம் குளிரும் என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சி வாழ் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை கூறி, எந்த கோட்டையில் யார் கொடியேற்றினாலும் பட்டிமன்ற மேடைகளுடைய கோட்டையாக அந்த கோட்டையில் வீற்றிருக்கக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் அணி எதிரணி பேச்சாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து தொடங்குகிறேன். நடுவர் முதல்லயே சொன்னாங்க, இதை சொல்லிட்டு போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாண மாலை கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளா பட்டிமன்றத்தை அதுல நடத்துறாங்க. இதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, அது என்ன காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது, அவங்க வேற வேற நிகழ்ச்சிகள் கூட நடத்திருக்கலாம், கலை நிகழ்ச்சிகள் கூட நடத்திருக்கலாம், ஏன் பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்னும் போது, சார் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது 2 பேருக்கு மத்தியில் வரத்தான் செய்யும். அதை சீர்தூக்கி பார்த்து நடுவர் மாதிரி யாராவது ஒருத்தர் நல்ல தீர்ப்பை சொல்லுகிற போது வாழ்க்கை எப்படி போகணும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காகத்தான் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்களோ. இது அருமையான செய்தியா. அப்படி பார்க்கிற பொழுது, ஏன்னா அவர் தத்துவம் சொல்லிட்டு போயிருக்காரு, இது தத்துவம் இல்லையா, உண்மையா? உண்மையை நான் சொல்றேன். அப்புறம் இந்த தலைப்பு கொடுத்தாங்கன்னா பேச்சாளர்களுக்கெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருவோம். படபடப்பாய் அது திரும்ப எழுத வேண்டியிருக்குமே. இது திரும்பவும் எழுத முடியாது, ஒரே அட்டெம்ப்ட் தான். அப்படிங்கிற போது ஒரு பதட்டத்துல எங்களையும் நம்பி உங்களையும் நம்பி உங்கள் முன்னாடி நிற்கிறேன். சார் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், அவங்க என்ன சொல்ல வராங்க. அவங்க எல்லாம் ஏதோ தியாகிகள் மாதிரியும், அவர்கள்லாம் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் குழந்தைகளுக்காக அர்ப்பணிச்சிட்டவங்க மாதிரியும், நாங்கள்லாம் ஏதோ சுயநலவாதிகள் மாதிரியும், எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை குண்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு தோழர் அருண். சார் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார். கலீல் ஜிப்ரானுடைய ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கு சார், குழந்தைகள் உங்கள் வழியாக வந்தவர்கள் தான், உங்களால் வந்தவர்கள் அல்ல. ரொம்ப சிம்பிள் சார். குழந்தைகள் நல்லா வாழணுமா? ஆமா வாழணும். குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், எல்லாம் பண்ணணும் சார். உங்க வாழ்க்கையும் சேர்த்து வாழுங்கன்னு தானே சொல்றோம். இந்த காலத்து பெற்றோர்கள் எங்க புத்திசாலிகளா இருக்காங்க அப்படின்னா, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், குழந்தைகளுக்கு வருமானம் ஈட்ட வேண்டும், குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லயோ சேர்க்கணும், அதெல்லாம் செய்யணும். அதற்காக என் வாழ்க்கையை நான் ஏன் தகர்த்துக்கணும்னு யோசிக்கிறாங்க சார். சிம்பிள், அவ்வளவுதானே. இதுல எங்க இருந்து சார் பிரச்சனை வந்தது? அடுக்குனார் பாருங்க, சபாஷ்டா கண்ணா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. வரிசையா விசு சாரனுடைய வசனம் எல்லாம் பேசி ஒரு ரவுண்டா அவங்களதான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி வந்தே மாதரம் பாட்டு போட்டு முடிக்கிற மாதிரியே பேசிட்டு போயிருக்கிறாரு. எவ்வளவு குற்றச்சாட்டுகளா அடுக்கடுக்கா பேசி, எப்பா ஒரு 10 படம் திரையரங்கங்க வந்து அரங்கமா மாறி இருக்கிறதுனாலயோ என்னமோ நடுவர் சொன்ன மாதிரி அவ்வளவு படத்தை அடிக்கிருக்கிறார். பேரண்டிங் அப்படிங்கிறத எப்படி குழந்தை வளர்ப்புன்னு இந்த காலத்து பெற்றோர் படிக்கிறான் சார். ரொம்ப சிம்பிள். ஏமாளியா புத்திசாலியாங்கிறதான கேள்வி. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா ஏமாளியினுடைய குணாதிசயம் என்னவா இருக்கும்? அவன் அதிகப்படியா நம்புவான், அவனுக்கு மறுக்கவே தெரியாது, அவன் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவான், எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். இது ஏமாளியினுடைய குணம். அவர் பேசின எல்லாத்தையும் அடுக்குங்க, அவர் பேசின எல்லாத்திற்குள்ளவும் இது அடங்கிடும். புத்திசாலிகள் யார் சார்? புத்திசாலி எப்படி இருப்பான்? இந்த காலத்து பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க? சுய விழிப்புணர்வோட இருக்காங்க. அடுத்து என்ன பண்றாங்க? சிக்கலான விஷயங்கள் வருகிற போது அதை எளிமையா கையாளுவதற்கு முயற்சி செய்யறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் சொன்னதுதான் சரின்னு ஒத்த காலில் நிக்கல, என் புள்ள சொன்னாலும் இன்னொரு தடவை 1க்கு 2 தடவை கேட்டுப்போமே அப்படின்னு கேட்டு தெளியக்கூடிய மனநிலையில இருக்கிறாங்க. நேர்மறையான சிந்தனையில இருக்காங்க. பாசிட்டிவிட்டின்றான் பாருங்க சார், அந்த சிந்தனை இந்த காலத்து பெற்றோர்களுக்கு உண்டு. ஏன் அதை அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அவர் சொன்னார் பாருங்களேன், ஒண்ணும் இல்ல, நான் காணாத உலகத்தை என் குழந்தை பார்த்து விட வேண்டும் என்று நினைப்பது சரி. ஆனா அதுல இன்னொரு சிக்கலும் இருக்குல்ல. நீங்கள் பார்க்காத உலகத்தை உங்கள் குழந்தைகள் பார்க்கிற போது நீங்கள் பார்க்காத பிரச்சனைகளும் அதில் வரத்தான் செய்யும். அருமை அருமை. அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கே தெரியலன்னும் போது ஏமாளின்னு அவர் சொல்றாருல. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் என்னவா இருந்தாங்க? அவங்களுக்கு என்ன பயிற்றுவித்தார்களோ, அவங்க எதையெல்லாம் பார்த்தாங்களோ, அவங்க சார்ந்திருந்த வட்டாரம் எப்படி இருந்ததோ அதுதான் சரின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க சார்.
ஃபாரின் போறத பத்தி பேசுறாரு சார். எவ்வளவு பேரு விரும்பி போய் இன்னைக்கு வந்து முதியோர் இல்லங்கள்ல, அதாவது இன்னும் சொல்ல போனா விருப்பமா போய் சேர்ற எவ்வளவு ஹாஸ்டேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? விரும்பி போய் சேர்றாங்க இந்த காலத்து பெற்றோர்கள். அதுல இன்னும் சொல்ல போனா சாஸ்திரங்கள் வழியிலே சொல்றேன், வானப்பிரஸ்தம்னு ஒன்று இருக்கு சார். ஒரு காலகட்டத்திற்கு மேல அவர்களாகவே பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கூடிய வாய்ப்பு இந்த சமூகத்துல, இந்த சூழல்ல, இந்த மண்ணுல இருந்ததுதான். இன்னமும் இன்னைக்கு புதுசா அந்த மாதிரி ஒண்ணு பேசுறாரு, குற்றவாளி ஆக்க முயற்சி பண்றாரு. அருண் வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்படுறது தெரியுது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அணி மாறிக்கலாம், தமிழ்நாடு அதுக்கு தயாராயிட்டு. அதனால எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் மாறலாம், ஆனா ரிசைன் பண்ணிட்டு வரணும். ஆமா, அதனால அது எதுவும் பெரிய சிக்கல் இல்ல. ஒரு காலகட்டத்துல எல்லாம் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். இந்த சமூகம் ஒத்துக்கல, ஏத்துக்கல சார். நீ தப்பான முடிவே எடுத்தாலும், நீ ஒரு கசப்பான துணையை தேர்ந்தெடுத்தாலும், நீ கசப்போடையே வாழணும்னு சொன்னிச்சு இந்த சமூகம். இந்த காலத்து பெற்றோர்கள் அப்படி இருக்காங்களா சார்? நீ ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டியா, யோசி. நாங்களாம் உனக்கு அறிவுரை சொல்றோம், புரிஞ்சுக்க முடியலான்னு பாரு. ஒத்து வரலையா, அது தப்புன்னு தெரிஞ்சிருச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த பெற்றோர்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த காலத்து பெற்றோர்கள் தான் சார் புத்திசாலி. ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்யலாம். ஒரு 6 வயது சிறுவன், அவன் நல்லா விளையாடுறான். அவங்க அப்பா போலியோ அட்டாக் ஆகி வருமானம் ரொம்ப சொற்ப வருமானம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். ஆனா அந்த பையன் நல்லா விளையாடுறான். அவனுக்கு பிராக்டிஸ் கொடுக்குற அளவுக்கு, வருமானம் ஈட்டுகிற அளவுக்கு, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய வருமானம் இல்லை. சரி விளையாட்டும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாய் சொல்றாங்க, இல்ல இவனுக்கு பிராக்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு. கஷ்டப்பட்டு என் குழந்தைக்கு இந்த விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, அதனால அவன் பிராக்டிஸ் பண்ணட்டும்னு அந்த குழந்தையினுடைய ஆர்வத்திற்கு பெற்றோர்கள் துணை செஞ்சாங்க. அந்த குழந்தை தான் இந்தியாவினுடைய பெருமை உலகெல்லாம் எடுத்து சொல்லிய பிரக்யானந்தா. அந்த பிரக்யானந்தாக்கு வந்து செஸ் விளையாட தெரியும். 6 வயசுல அவனுடைய விளையாட்டு திறமையை பார்த்து முடிவு செய்த பெற்றோர் அவங்க அம்மா நாகலட்சுமி தான் சார் அதற்கு காரணமா இருந்தாங்க. அது எவ்வளவோ பேர் சொல்லலாம், அடுத்தடுத்து அடுக்கலாம். லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கிண்ண சாதனை புரிந்த இளைஞன், அவன் பெரிய பள்ளி படிப்பு போனன்னு போது என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவனுக்கு இதுல ஆர்வமும் ஆற்றலும் அதிகமா இருக்கு, இவனை இதுல ஊக்குவிச்சா இவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்னும் போது அவருடைய பெற்றோர்கள் அதனை ஊக்குவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், என் குழந்தைக்கு எதிர்காலம் இருக்கிறது என்பதனை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய கால பெற்றோர்களுக்கு இருக்கு. அவர்கள் புத்திசாலிகள் தான் அப்படின்னு சொல்லி நிறைவா இப்படி சொல்லி முடிவு செய்கிறேன். ஏமாளித்தனம் என்பது கண்மூடித்தனமான பாசம், புத்திசாலித்தனம் என்பது கனிவான கண்டிப்பு. தவறு ஏற்பட்டா கூட இருந்து அதை சரி செஞ்சுக்கலாம்பான்னு உத்வேகம் கொடுத்து திருத்துவது. பெற்றோர்கள் புத்திசாலிகளா ஏமாளிகளான்னு குழந்தைகள் பேசுறோம். விபிலியத்தில் ஒரு வாசகம் உண்டு தோழர்களே, ஏமாற்றி பெறப்பட்ட அப்பம் இனிக்கும், பின்னர் அவர்கள் வாய் கூழாங்கற்களால் நிரப்பப்படும் அப்படின்னு விபிலியத்தில் ஒரு வாசகம் உண்டு. பெற்றோர்கள் ஏமாளிகளாக இருப்பதும் புத்திசாலிகளாக இருப்பதும் நம்மை போன்ற குழந்தைகளிடம் தான் இருக்கிறது என்பதனால் குழந்தைகள் பாக்கியவானாக முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். கார்த்திக் ராஜா பைபிள் வரைக்கும் போயிட்டார். அவர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை வச்சிருக்கிறாரு. அவங்க நல்லவங்களா ஏமாளியா இருக்கிறதுக்கும் புத்திசாலியா இருக்கிறதுக்கும் நம்ம தான் காரணம், அதனால நாம சரியாயிக்குவோம் அப்படின்னு வேற லைன்ல வர்றாரு. அவர் பேசின சில நல்ல செய்திகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் விரும்பி முதியோர் இல்லத்துக்கு போறாங்க, பிள்ளைகளுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுவதற்கு அனுமதி தர்றாங்க. பிடிவாதமா நீ அப்படியே தான் வாழணும்னு சொல்றது இல்லை. இதெல்லாம் புதிய மாற்றங்கள். பிள்ளைகளை ரொம்ப வித்தியாசமா நடத்துறாங்க. இந்த லிடியன் நாதஸ்வரம் எல்லாம் சொன்னாரு, அந்த தம்பியை நான் நேர பார்த்துருக்கிறேன். அவன் ஸ்கூலுக்கே போனதில்லை. அவங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பாமலே இசையிலேயே அவங்கள வளர்த்துருக்கிறார். இன்னைக்கு அவன் உலக புகழ் பெற்ற இசை பேரறிஞராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சிம்பனி எழுதிக்கிட்டு இருக்கிறார். 1330 திருக்குறளையும் 1000 பாடகர்களை பாட வச்சு உலகம் முழுக்க இருக்கிற பல பாடகர்கள், அதுல பல பேர் வெளிநாட்டவர்கள், இசை கூட்டி 1330 திருக்குறளையும் இசை கூட்டி அவர் வெளியிட்டு இருக்கிறார். பெரிய சாதனை அது. இவ்வளவுக்கு காரணம் அவங்க பெற்றோர் காட்டிய அக்கறை, அவர்கள் கொடுத்த அங்கீகாரம்தான் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் பேசின 3 பேரும் வயதுல அனுபவத்துல கொஞ்சம் குறைந்தவர்கள். இப்போ அடுத்த தலைமுறை, அடுத்த பெரியவங்க பேச வர்றாங்க. அதுல முதல் பேச்சாளராக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற அனுகிரகா.
காவிரி ஆறு ஓடுகிற இந்த மண்ணில் தமிழாறு ஓடுவதை கொண்டாட வந்திருக்கிற திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவ்வளோ நேரம் காத்திருந்து கரெக்டா நம்மளோட ஸ்டாப் வரும்போது தூங்கிட்டானா அவன் ஏமாளி. மழை பெய்யாத அன்னைக்கு லீவை விட்டுட்டு மழை கொட்டும் போது லீவு விடலைன்னா பிள்ளைங்க ஏமாளி. நம்ம மாமரத்துல காய்க்கிற மாங்காய் நமக்கு மட்டும்தான் நினைச்சானா அவன் ஏமாளி. காக்கா நரி கதையில பாட்டி தான் ஏமாளி. ஒரு வீடுன்னு வந்துட்டா பெத்தவங்க தான் ஏமாளி. எதிரணியில 2 பேர் பேசினாங்க, ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுல தம்பி ஹரிபாலகிருஷ்ணன் பேசும்போது சொன்னார், இன்னைக்கு பெத்தவங்க எவ்வளவு புத்திசாலி தெரியுமா, பிள்ளைகளை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால ரீல்ஸா போடுறாங்க. பிள்ளைங்க வளர வளர போனுக்கு அடிக்ட் ஆகி எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்திர முடியாதான்னு அதே பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்களே, இத புத்திசாலித்தனம்னு எப்படிங்க சொல்றீங்க? அவங்களே பாம வைப்பாங்களாம், அவங்களே எடுப்பாங்களாம், அத புத்திசாலித்தனம்னு வேற இவங்க சொல்லுவாங்களாம். பிள்ளைகள் கனவை நோக்கி பயணிக்க பெற்றவர்கள் துணையா இருக்காங்க, நல்ல விஷயம்தாங்க. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா, பிள்ளைகளோட கனவு மாறிக்கொண்டே இருக்கு. அந்த வயசுல நான் தான் அப்படி சொல்லிட்டேன், நீயாவது என்ன சரி பண்ணிருக்க கூடாதா? அறிவு இருக்காதா? உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. எது நடந்தாலும் நரி பேர்ல எழுது, ஓட்டேரி நரி பேர்ல எழுதுன்னு எல்லாத்தையும் பெத்தவங்க மேலேயே பழியா போடுறீங்களே. இது கூட தெரியாம நீல சட்டையை போட்டு உட்கார்ந்துருக்கு. சரி, அவரை விடுங்க. பக்கத்துல அந்த வெள்ளை சட்டப்பா, பிள்ளைகள் உங்கள் வழியாக வந்தவர்கள், உங்களுக்காக வந்தவர்கள் இல்லை. அதைத்தாங்க நாங்களும் உங்களுக்கு சொல்றோம். பெற்றோர்கள் அவர்கள் வாழ்க்கையை வாழ வந்தவர்கள், உங்களுக்காகவே வாழ வந்தவர்கள் இல்லை. எவ்வளவு நாளைக்கு இங்க தாங்கிக்கிட்டே இருக்கிறது? என்ன பண்ணாலும் ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க, எல்லாம் உன் கடமை தானே, தலை கீழா நின்னாலும் உன் கடமை தானேங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் தம்பி பேசுறாங்களே அதே மாதிரிதான் பேசுவாங்க. நீ என்ன பெரிய தியாகியான்னு கேக்குறாங்களே. இந்த பெற்றோர்கள் ஏமாளிகள் இல்லாமல் புத்திசாலிகள்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அதுலயும் அவர் சொல்றாரு, முதியோர் இல்லத்துக்கு பெத்தவங்க விரும்பி போய் சேர்ந்துக்கிறாங்களாமா. எந்த ஊர்ல இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. முதியோர் இல்லத்துல போய் பெத்தவங்களை பார்த்தா, என் பையன் நல்லவன் தான், வந்தது அவ்வளவு சரியில்லை, நாங்களே தான் விரும்பி வந்து சேர்ந்துட்டோம்னா அது அவர்களுக்கு அவர்களே சொல்லிக் கொள்ளுகிற ஆறுதலாக இருக்கிற போது இந்த பெற்றோர்களை புத்திசாலிகள்னு எப்படி சொல்ல முடியும்? பிரக்யானந்தாவை பற்றி சொன்னார், நல்ல அருமையான செய்தி. பிரக்யானந்தா செஸ் சாம்பியன் ஆன உடனேயே என் பிள்ளையும் செஸ் சாம்பியன் ஆயிரணும்னு கொண்டு போய் செஸ் கிளாஸ்ல விட்டுட்டு, அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தினமும் துரத்தி விட்டுட்டு வாசல்லையே உட்கார்ந்து இன்னும் சாம்பியன் ஆகலை, இன்னும் சாம்பியன் ஆகலைன்னு உட்கார்ந்து இருக்கிற பெற்றோர்கள் ஏமாளிகள் இல்லாமல் எப்படி புத்திசாலிகளாக இருக்க முடியும்? பெற்றோர்கள் எவ்வளோ புத்திசாலியா இருந்தாலும், எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிள்ளைகள்னு வந்துட்டா ஏமாளியாக மாறி போகிறார்கள். அதற்கு காரணம் பாசம், பாசம், பாசம் தான். பிள்ளைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது தடுக்கி விழுந்துட்டா ஒழுங்கா எந்திரிச்சு பத்திரமா நடன்னு சொல்லாம, ஐயோயோ தர தடுக்கி விட்டுருச்சான்னு ஒரு கம்பெடுத்து தரைய தட்டுறதுல ஆரம்பிக்கிறது பெற்றவர்களினுடைய ஏமாளித்தனம். பிள்ளைகளை கௌரவப்படுத்த, பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள பெற்றோர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. வியாபார நிறுவனங்களும் அதே கதை தான். 4 ரூபா பலூனை 100 ரூபாய்க்கு யாரை நம்பி விற்கிறாங்க? பெத்தவங்களினுடைய ஏமாளித்தனத்தை நம்பி விற்கிறார்கள்னா இன்றைய பெற்றோர்கள் ஏமாளிகள் தான். ஒண்ணும் இல்லைங்க, தன்னோட பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன சொல்லுவாங்க? என் பையன் நல்லவன் தான், அவனுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் சரியில்லைன்னு. அப்படியே கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டு வீட்டை ஓபன் பண்ணா, என் புள்ள நல்லவன் தான், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் சரியில்லைன்னு அந்த அம்மாவையும் அதே பாட்டைத்தான் பாடுவாங்க. இதுல கடைசியா யார் ஏமாளி? 2 வீட்லயும் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களே அந்த அம்மா தான் ஏமாளி. இவர்களை புத்திசாலின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? பிள்ளை ஊர் சுத்ததான் பைக்கு கேட்கிறான்னு அம்மாவுக்கு தெரியும். அப்பா கிட்ட போய் புள்ள காலேஜுக்கு போயிட்டு வர வசதியா இருக்கும்னு பைக்கு கேக்குதுன்னு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பைக்கு வாங்கி கொடுத்த பிறகு
காலேஜில் அட்டெண்டன்ஸ் கம்மியாகிட்டே இருக்குன்னு கம்ப்ளைண்ட் வரும். அப்ப இந்த அம்மாக்கள் ஏமாளிகள் அல்ல, பிள்ளைகளின் கண்களில் கோமாளியாக இருக்கிறார்கள்னா அது எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை. ஏமாளி இல்ல கோமாளி. வீட்டில் கல்யாண வயசுல பசங்க இருக்காங்கன்னு கல்யாணம் முடிவு பண்றோம். யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரு முடிவு பண்றா? பையன்தான், பிள்ளைங்க தான் முடிவு பண்றா. எங்க கல்யாணம் நடக்கணும்னு யாரு முடிவு பண்றா? பிள்ளைங்க தான் முடிவு பண்றா. டெக்கர் எப்படி இருக்கணும்? பிள்ளைங்க முடிவு பண்றாங்க. சாப்பாடு எப்படி இருக்கணும்? பிள்ளைங்க முடிவு பண்றாங்க. யார கூப்பிடணும் யார கூப்பிடக்கூடாதுன்னு கூட பிள்ளைங்க தான் முடிவு பண்றாங்க. ஆனா யாருங்க கல்யாணத்துக்கு செலவு பண்றா? அப்பா தான் செலவு பண்றா. இவங்களுக்கு எல்லாத்துலயும் வெஸ்டர்ன் தாட்ஸ் வேணும். பிள்ளைகள் நாங்கள் எங்களை பார்த்து கொள்வோம்னு வெஸ்டர்னா பேசணும். ஆனா முறை சீரு செனத்தின்னு வரும்போது மட்டும் நம்ம ஊரு பழக்கம் வந்துடணும்னா இந்த பெத்தவங்க எவ்வளவு ஏமாளியா இருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் நிம்மதியா பெத்தவங்களால இருக்க முடியுதா? கஷ்டப்பட்டு ஸ்கூல்ல போய் கை கட்டி நின்று டியூஷன்ல சேர்த்து ஒரு வழியா தேத்தி காலேஜுக்கு அனுப்புனா 2 வருஷத்துக்கு மேல காலேஜுக்கு போக மாட்டேங்கிறான். எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலன்னு திரும்பி வந்துடுறான். எப்படியோ முட்டி மூதி ஏதோ ஒரு வேலையில சேர்த்து விட்டா 6 மாசம் தாக்கு பிடிக்க மாட்டேங்கிறான். பேப்பரை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். எப்படியாவது பிள்ளைக்கு கல்யாணத்தையாவது பண்ணி பார்க்கலாம்னு ஒரு நிச்சயதார்த்தத்தை முடிச்சா 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து சொல்றான், எங்க 2 பேருக்கும் செட் ஆகாது, இந்த கல்யாணத்தையே நிறுத்துங்கன்னு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோங்கிற பதட்டத்திலேயே பெத்தவங்க இருக்காங்க. அப்படியே கல்யாணம் ஆனாலும் இந்த பிள்ளை எப்போ என்னத்தை சொல்லிட்டு வந்து நிக்குமோங்கிற பதட்டத்திலேயே பெத்தவங்களை வச்சிருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய ஏமாளித்தனம். ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே கையில வர பணத்தை அப்படியே மொத்தமா பிள்ளைகள்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு கையில காசு இல்லைன்னா புள்ள சல்லி காசுக்கு கூட மதிக்காதுங்கிறதையே அப்புறமாக உணர்ந்து கொண்டு அந்த வீட்டுல இருக்கவும் முடியாம வெளியேறவும் முடியாம விழிப்பிதுங்கி கொண்டு ஏமாளியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைய பெற்றோர்கள். இன்னைக்கு கூடங்க யாராவது டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா பாத்தியா ரேமன்ஸ் மாடல் மாதிரியே இருக்கான்னு சொல்லுவாங்க. ரேமன்ஸ் என்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ரொம்ப அடிப்படையில ஆரம்ப நிலையில பார்த்து பார்த்து உருவாக்கியவர் விஜய் பத் சிங்கானா. அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவறுன்னு எதை சொல்றாரு தெரியுமா? தான் உயிரோடு இருக்கும் போதே தன் சொத்து அனைத்தையும் பிள்ளையின் பேர்ல எழுதி வச்சுட்டு மும்பையில அந்த பிள்ளை சொத்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவரை வீட்டை விட்டு துரத்திய பிறகு தன்னுடைய கடைசி காலத்தை ஒரு வாடகை வீட்டில் கழித்து கொண்டிருக்கிறார்னா பிசினஸ்ல அவர் பெரிய புத்திசாலியாக இருக்கலாம், ஆனா மகன் முன்னாடி ஏமாளியாக தோற்று போய் நிற்கிற ஒரு பரிதாப நிலை பெற்றவர்களுக்கு வருது. அதனால தான் மூத்த குடிமக்கள் நலன் பராமரிப்பு சட்டத்துல சொத்து எழுதி கொடுத்த பிறகு உங்களுடைய பிள்ளை உங்களை சரியாக பராமரிக்கவில்லை என்றால் எழுதிய உயிலை திரும்ப பெறலாம்னு அரசாங்கமே சொல்கிறதுன்னு சொன்னா இந்த பெத்தவங்க எவ்வளவு பெரிய ஏமாளியா இருக்காங்க. நாங்க பட்ட கஷ்டத்தை எங்க பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றோர்களின் அருமை தெரியாத பிள்ளைகள் இருக்கிற வரை பெற்றோர்கள் ஏமாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெளிவா பேசியிருக்கிறாங்க. எத்தனை செய்திகளை கொண்டாந்து சொல்லியிருக்கிறாங்க. பாசம் என்கிற ஒன்று இருக்கு இல்லையா, அது பெற்றோரை ஏமாளிகளாகவே ஆக்கி கொண்டு இருக்கிறது. எது வந்தாலும் இது முன்னாடி நிக்குது. நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு நினைச்சு அவன் அப்படியே பாதுகாத்தா ஒரு ஸ்டேஜில் அவன் உதறி விட்டுட்டு போயிடுறான். எவ்வளோ பெரிய சோகம் இல்லை அது. எந்த ஊர்லயா அவங்களா போய் முதியோர் இல்லத்துல சேர்றாங்க, வேற வழி இல்லாம போறாங்க. இத போய் உங்க அணிக்கு சாதகமா பேசுறீங்களேன்னு கடுமையா பேசியிருக்கிறான். பொண்ணு யாருன்னு அவன் தான் முடிவு பண்ணுவான், எங்க கல்யாணம் நடத்தணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான், என்ன சாப்பாடு மெனு அவன் தான் முடிவு பண்ணுவான், யாரை கூப்பிடணும்ன்றது அவன் தான் முடிவு பண்ணுவான், செலவு மட்டும் அப்பா செய்யணும். இது ஏமாடித்தனமா வேற என்ன?
ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க அனுகிரகா. உங்கள் சார்பிலே அவர்களுக்கு வாழ்த்துகள். இப்போ இந்த தலைப்புல என்னதாம்மா சொல்றீங்க? புத்திசாலினா யாரு? தாய் தந்தையரை புத்திசாலிகள் என்று ஒப்புக்கொண்டு தாய் தந்தையர்தான் உலகம் என்று அவர்களை சுற்றி வந்து வெற்றி கனி வாங்கிய அந்த விநாயகரை உச்சியில் வைத்து கொண்டாடும் இந்த திருச்சி வாழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தம்பி அருண் வந்தார். தம்பிக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அப்பாக்கள் எல்லோரும் வலியை வெளியே சொல்வதே இல்லை. தம்பி வெளியில சொல்லாததாதான்ப்பா அவர் அப்பா, அவரை நீ சொல்லாதப்பா தப்பா. எந்த வலியேன்னு சொல்ல, பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, காலேஜ் ஃபீஸ் கட்டி, வீட்டை கட்டி, வண்டி வாங்கி, வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்துல ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரை பெத்த அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியாம போவ, கையில காசு இல்லையேன்னு கையை நீட்டி கடன் வாங்கிட்டு கடனுக்கு வட்டி கட்ட முடியாம அந்த வட்டி அசலாகி அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு உறவுகாரனும் வேணும்னு பெரியப்ப சீரு சித்தப்பு சீரு தாய்மாம சீருன்னு செய்யும் போது உலகத்திலேயே எதிரி நீதாயான்னு நீ பாக்குற அந்த பார்வைய கூட வயசு கோளாறு, என் வயசு வரும்போது என்னைய புரிஞ்சுக்கிடுவான்னு வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்திற்காக ஓடி ஓடி தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்துகிற அப்பாவின் வலியை முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்பி உனக்கு வாழ்க்கை பத்தாது, எனக்கு நேரம் பத்தாது. இப்பதான் ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. எப்படிப்பா நீங்கள் எல்லாரும் ஏமாளிகளாக பார்க்கிற அப்பா அம்மாக்கள் நாங்கெல்லாம் இப்ப ஏமாளியா கிடையாதுப்பா. நாங்க இப்ப தெளிவாயிட்டோம். சரி, அந்த அம்மா அனுகிரகா வந்து ஒரு 2K கிட்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா 70s கிட்ஸ் பேரண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. நீங்க எந்த காலத்திலும் நீங்கள் பெற்றோர்களை வந்து தயவு செய்து கோமாளிகள் என்று மட்டும் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? நீ எல்லாம் சர்க்கஸ் பார்த்திருக்கிறியா தெரியாதுமா, நாங்கெல்லாம் சர்க்கஸ் பார்த்திருக்கிறோம். அங்கே சாகச வீரர்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துவார்கள், கோமாளிகள் தான் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் என்கிற உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் பரவாயில்ல, அடுத்து ஒருத்தர் சிப்பா போட்டு உட்காந்துருக்காரு. பாட்டு எழுதி பேர் வாங்கும் புலவர்களுக்கு மத்தியில் குறை கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர் அவர். இப்ப நான் பேசுறத உன்னிப்பா கேட்டுட்டே இருப்பாரு, எழுதிக்கிட்டே இருக்கிறார். இதுல நாங்கெல்லாம் இப்போ வந்து புத்திசாலிகளாக இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் மொபைல்ல முழுகி நாசமா போறாங்களா? யாருமா சொன்னாங்க? உங்கள் வேகத்துக்கு நாங்களே எங்களை தயார்படுத்திக்கிட்டோம். இன்னைக்கு உங்க கையில மொபைல கொடுக்கும் போதே பிளே ஸ்டோர் லாக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். அவன் அதை உடைச்சிருவான். வெப்சைட் கண்டென்ட் லாக் பண்ணி தான் கையில கொடுக்குறோம். ஸ்கிரீன் டைமே நீ எவ்வளவு நேரம் பார்க்கணும்னு லாக் எங்க கையில இருக்குதுமா. அடல்ட் கண்டென்ட் ஃபில்டர்னு ஒண்ணு போட்டு விட்டோம்னா நீ எதையுமே பார்க்க முடியாது. நான் இப்படி பாக்குறேங்க. ஒரு காலத்துலலாம் பெற்றோர்கள்ட்ட எத்தனை குழந்தை உங்களுக்குன்னு கேளுங்களேன், 10 12 குறைஞ்சது 8. இந்த நாட்டுல பணக்காரர்களை விட குசேலர்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாட்டுல. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. வசவசன்னு பிள்ளைய பெத்துக்கிறத விட வளமா நலமா வளர்க்கறதுக்கு அளவா பெத்துக்கணும்னு நினைச்சதே பெற்றோர்களுடைய முதல் புத்திசாலித்தனம். நீங்க வறுமை என்கிற அரக்கனை அழிக்கிற மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுங்களா? கல்வி என்கிற ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும். இதை இன்றைக்கு பெற்றோர்கள் நாங்கள் அத்துணை பேரும் உணர்ந்திருக்கிறோம். அதனாலதான் குழந்தைய கருவில சுமக்கும் போதே கல்விக்கான சேமிப்பையே நாங்கள் தொடங்கிவிடக்கூடிய புத்திசாலியான பெற்றோர்கள் நாங்கள். நீங்க இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 5வது படித்து செங்கல் சூளையில வேலை பார்க்குற அப்பா, 8வது படிச்சுட்டு வீட்டுல தையல் மிஷின் வச்சிருக்கிற ஒரு அம்மா, ஏழ்மையான குடும்பம், பையன் IAS படிக்கணும்னு ஆசைப்படுறான். சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சொல்றாங்க வானத்துல கோட்டை கட்டாதடா அப்படின்னு. ஆனால் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் கனவுகளுக்கு சிறகுகளாக இருந்து ஒத்துழைக்கிறார்கள். எழுதிய UPSC தேர்வுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே வெற்றி வாகை சூடினார் அந்த பிள்ளை. பேரு சுப்பிரமணிய பாரதி. இந்த பையன் சொல்றாங்க, கல்விக்கான கடவுள் சரஸ்வதி என்று சொல்லுவார்கள், என் கல்விக்கான கடவுள் என் அம்மா சரஸ்வதி தான் என்று அவன் சொல்லுவான். எப்ப இந்த பிள்ளைகள்கிட்ட நாங்க எங்க புத்திசாலிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போதும். உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ஸ்டேஜ் எது தெரியுங்களா? அடலசென்ட் பருவம் என்னக்கூடிய வளர் இளம் பருவம் தாங்க. அந்த 12ல இருந்து 18 வரைக்கும் அவனை நாங்க கையாளுறோம் பாருங்க. இன்னைக்கு இதுக்கே எங்களுக்கு நீங்க அவார்டு கொடுக்கணும்.
அவனை சாதாரணமா நீங்க நினைச்சிட முடியாது. 8 வயசுல அழுவான். என்னடா அழுவுற? எதிர்த்து வீட்டுல ஸ்டார் கட்டி இருக்கு, எனக்கு அது வேணும். டேய் அவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் டா அதனால கட்டிக்கிறாங்க, இல்ல எனக்கு வேணும். ஒரு 13 வயசுல அழுவான். அதே மேரி வீட்டு ஸ்டார் எனக்கு வேணும். டேய் அவங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் டா வேணும். 18 வயசுலயே அழுவான். என்னடா மேரி வீட்டு ஸ்டாரை கட்டணுமா? மேரியே கட்டணும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க அந்த காலத்துல எப்படின்னு தெரியலங்க. இன்னைக்கு நாங்கள் புத்திசாலி பெற்றோர்கள் என்ன தெரியுமா செய்யறோம்? ஒரு காலத்துல இருந்தா முளைச்சி 3 இலை வரல உனக்குள்ள, அதுக்குள்ள லவ்வா. அந்த பருவத்துல இருக்கிறவனுக்கு முதல்ல வர்றது எதிர்பாலின ஈர்ப்பு தான். ஆனா இப்ப அப்படி சொல்லி முடிச்சிடவும் முடியாது. இன்னைக்கு ஒரு சிக்கல் இருக்கு. தன்பாலின ஈர்ப்பு வேற ஒரு பெரிய சிக்கல் எங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அரக்கனாக உருவெடுத்து இருக்கிறது. அப்ப பெற்றோர்கள் நாங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த பிள்ளைகளை வளர்க்குறோம் பாருங்க. சாதாரணமா இல்ல, அவன் தோல்ல கை போட்டு இன்னைக்கு பேரண்ட்ஸும் நாங்க தான், ஃப்ரெண்ட்ஸும் நாங்க தான். உனக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த பருவத்துல இந்த 12 to 18ல உன் உடல் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதனால் ஏற்படக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ், அதனால உன் சிந்தனையில புத்தியில வரக்கூடிய மாற்றத்தால உனக்கு என்னென்ன நடக்கும்னு சில விஷயங்களை வெளிப்படையா பேசுறோம். தேவைப்பட்டால் வெட்கப்படாமலும் சில விஷயங்களை எங்கள் பிள்ளைகளிடத்துல இன்றைக்கு பேசக்கூடிய பெற்றோர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். இந்த காதல் தோல்விக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், பிரேக்கப். ஒரு காலத்துல காதல் தோல்வின்னு வச்சுக்கோங்களேன், தாடியை வச்சுக்கிட்டு தண்ணியை போட்டு ஒரு 30 வருஷமா துவைக்காத சால்வியை எடுத்து போத்திக்கிட்டு உலகே மாயம் ஒரு சொரிநாயை கையில புடிச்சுக்கிட்டு, அட பொண்ணான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசைன்னு 6 வருஷம் பாடி தெரியுமா, இல்லைன்னா ஐசியை முடிச்சுக்குவான். ஆனா இப்ப நாங்கெல்லாம் அப்படி விடுறது இல்லைங்க. அவனுக்கு பிரேக்கப் ஆனா அவனை விட உடஞ்சி போறது நாங்க தான். அவன் 1-1.5 வரைக்கும் அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு தூங்கிடுவான். வெடிய அவனை நினைச்சுக்கிட்டு நாங்க அழுதுகிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணிக்குவானோ அப்படின்னு. அவன் கூடவே இருந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய தத்துவத்தெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க டெத்தே கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் கெத்தா வாழணும்டா தம்பின்னு சொல்லி அவனுக்கு வாழ்க்கையில வர டாக்ஸிக்கான விஷயங்களை எல்லாம் அவனை திருத்தி வெளியே கொண்டு வருகிற டானிக்காகத்தான் இன்றைக்கு பெற்றோர்கள் நாங்கள் இருக்கிறோம். டானிக்கு நாங்கெல்லாம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி நதியா தான்ப்பா, ஒத்துக்கோ. ஆமா, அதுல வேற அவரு சீனியரா இவரு ஜூனியரா. நீங்க கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது பெற்றோர்களுக்கெல்லாம் கனவுங்க. வாழ்நாள் முழுக்க வச்சிருக்கிற சேமிப்பை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொட்டி தன் கனவை நனவாக்கக்கூடிய அந்த நாளும் வந்து அந்த பிள்ளைய கையை பிடிச்சி கொடுத்து 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேர் விளங்கி இங்க வாழணும்னு சொல்லி நாங்க சந்தோஷப்படுறோம். அப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிற போது சில மாதங்கள்லயோ சில வருஷங்கள்லயோ நீங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்து நின்னு இது ஒத்து வரலன்னு சொல்லுகிற போது சேர்த்து வைப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். இல்ல இது ஒத்து வராது என்கிற போது நாங்கள் மனமு வந்து விவாகரத்து என்கிறதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு தந்து, இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்திசாலியான பெற்றோர்கள் இப்படி நினைக்கிறார்கள், என் பிள்ளை அந்த ஒத்து வராத வாழ்க்கைய ஊருக்காக ஊருக்காக ஊருக்காகன்னு பேருக்காக வாழ வேண்டாம், அவனுடைய வாழ்க்கையை அவனாக வாழ வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு முடிவெடுக்கிறோம் என்று சொன்னால், சில கால மாற்றத்துல சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கால மாற்றத்துல பெரிய சவால் என்ன தெரியுங்களா? சிங்கிள் பேரண்டாக இன்றைக்கு பிள்ளைகளை சிகரத்தை தொட வைத்த எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? வீட்டுக்காரர் சரியில்லை, ஆனா குழந்தை பிறந்துருச்சு, நான் தாயாகி விட்ட காரணத்தினால் தன்மானத்தை விட்டு வாழ முடியாது, நீ சரி கிடையாது அப்படின்னு பிள்ளைய கையில புடிச்சுக்கிட்டு, என்ன குழந்தை பிறந்துட்டா நான் அடிமையா வாழணுமா, கையில புடிச்சுக்கிட்டு வெளியில வந்து அழுவாங்க, விடிய விடிய அழுவான். ஆனா எந்திரிச்சு அப்படி கொண்டைய போட்டு அப்படி முந்தானி எடுத்து இடுப்புல சொருகிட்டு பூமியில இருந்து ஒரு பராசக்தியை போல எழுவாங்க. அடுப்புல இருக்கிற அந்த சோத்தை நம்ம வேலைக்கு போற அந்த டப்பால எடுத்து போட்டு மேல ஒரு அழுத்துவா பாருங்க. அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? நானும் ஜெயித்து என் பிள்ளையையும் ஜெயிக்க வைக்கிறேன் என்ற சோத்து மேல சத்தியம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை புத்திசாலி பேரண்ட் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நீங்க பட்டமும் பதக்கமும் வாங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களை சாதனை பெண்மணிகள் என்று சொல்லுகிறோம். பட்டமும் பதக்கமும் பெறுவது மட்டும் சாதனை பெண்மணிகள் அல்ல, ஒழுக்கத்தோடும் சமூக அக்கறையோடும் எந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு பிள்ளைகளை பரிசாக தருகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே சாதனை பெண்மணிகள் தான்.
ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளை தான் பொத்தி பொத்தி வளர்க்கணும்வாங்க, இல்ல ஆண் பிள்ளைகளைத்தான் இன்றைக்கு நாங்கள் பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு ஆண் பிள்ளையை நான் ஒழுக்கமாக வளர்த்து விட்டால் 1000 பெண் குழந்தைகளுக்கு இங்கே பாதுகாப்பு நிச்சயம் என்று நாங்கள் தெரிந்து கொண்டு இன்றைக்கு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் வெற்றிக்கு பின்னாலும் ஈடு இணையற்ற பெற்றோர்களுடைய உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் ஆகச்சிறந்த புத்திசாலித்தனமும் இருக்கிறது என்று நீங்கள் நிச்சயமாக ஒரு பெற்றோராக இருந்து தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில ஏன் தலையில கை வச்சுட்டான். நீ ஒரு பெற்றோராக இருந்தால் எங்களுக்கு தீர்ப்பு கொடு. நிறைய செய்திகளை குவிச்சிருக்கிறாங்க. சாதாரண பணியாற்றுகிற ஒரு பெற்றோர் சுப்பிரமணிய பாரதி என்கிற அந்த பிள்ளைய IAS அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள்னா நாங்க புத்திசாலி இல்லையா? அது திருநெல்வேலி பக்கம். பேரண்ட்ஸாக நாங்க இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் கலட்டி விட்டுறோம். சிங்கிள் பேரண்டா இருந்தா கூட அந்த சோத்து டப்பாவை மூடி டம்முன்னு அடிக்கிறா பாருங்க, அது சத்தியம் பண்றதான். அவங்க சொல்றாங்க, ஐயா பாலச்சந்தர் படம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செய்திகள் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் பையன் முழிச்சிருக்கான்னா இவங்க பதறாங்க. ஏன்னா ஏதாவது பண்ணிடுவானோ, அந்த பொண்ணு பிரேக்கப் ஆயிட்டா என்ன ஆகுறது. நீ இந்த தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கையோடு தொடர்பு இருக்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான பேரண்டிங். என்னப்பா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, லவ் பண்றியா, அம்மாட்ட தைரியமா சொல்லுப்பா. அப்படி பேசுகிற பெற்றோர் இன்னைக்கு இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. திருவண்ணாமலையில சாத்தியம். கிரிவலம் போகும்போதே அவனை கையில பிடிச்சிட்டு போய், தம்பி நீ கிரிவலம் போறது அதுக்காகவா? அது கிடைக்காட்டி பரவாயில்ல தம்பி. இப்படி பேசுகிற ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல சும்மா அவர் எழுதினாரு, அவரை போய் இந்த ஜிப்பா போட்ட அப்பா பேசுறாரு ரொம்ப தப்பா. டி ராஜேந்தர் மாதிரியே பேசியிருக்காங்க. வாங்க ஐயா. ஏமாளிகளே சிவகுமார் அவர்கள். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கல்யாண மாலை குடும்பத்தை சேர்ந்த பெருமக்களே, அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய திரு மோகன் ஐயா அவர்களே, தலைப்பு தருவது என்பதிலே ஒரு தலைப்பு செய்தியாக விளங்குகிறவர் எங்களுடைய மீரா அம்மையார் அவர்கள். என்ன தலைப்புல 20-25 வருஷமா விதமா பட்டிமன்றம் தலைப்புகளின் தீரா களஞ்சியமாக விளங்குபவர் திருமதி மீரா நாகராஜன். சான்றாண்மைக்குரிய நடுவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களே, ரொம்ப அருமையா அந்த பக்கத்துல பேசியிருக்கிறாங்க. அதாவது பட்டிமன்றத்துல இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி ஆகி போச்சுன்னா, என்ன வேணா ஏதாவது சொல்லிட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது புத்திசாலித்தனம், இது புத்திசாலித்தனம், இது புத்திசாலித்தனம்னா புத்திசாலித்தனம்னு ஒரு 3 புத்திசாலியை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. டெத்தே வந்தா கூட கெத்தாயிடுறாம்பாங்களாம். ஆனா இவங்க விடிய அழுதுகிட்டு உக்காந்துருப்பாங்களாம். என்னம்மா இப்படி லூசாமா நீங்கன்னா, இல்ல புத்திசாலிகள் நாங்கள்ன்றாங்க. அப்புறம் அவரு கலீல் கிப்ரான் இருந்து மேற்கோள் காட்டுறாரு, உங்கள் குழந்தைகள் உங்களுக்காக பிறந்தவர்கள் இல்லை. பின்ன பக்கத்து வீட்டுக்கு வந்தவனா பெத்து வளர்த்து பேர் வச்சு EMI PF எல்லாத்தையும் ஒருத்தன் செலவழிச்சு உன்னை படிக்க வச்சு ஃபாரினுக்கு அனுப்புவோம். இவர் கலீல் கிப்ரான்ல இருந்து அருள் வாக்கு சொல்லுவார், உங்கள் பிள்ளை உங்களுக்கு. பின்ன யாருக்கு பிறந்தவன்? ஆனா நடுவர் அவர்களே, அதுல ஒரு முக்கியமான கலாச்சார வித்தியாசம் இருக்கிறது. கலீல் கிப்ரான் சொன்னா ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? கலீல் கிப்ரான் வாழ்ந்த நாடு அந்நிய நாட்டினுடைய கலாச்சாரத்தில் அப்பா அம்மா பிள்ளை உறவுன்றது அவ்வளவுதான். உன் பிள்ளைகிட்ட நீ ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவன் ஓரளவுக்கு வளருவான், படிப்பான், அப்புறம் அவனா கல்யாணம் பண்ணிக்குவான், அவனா பிள்ளை பெற்றுக்குவான். ஒன்ஸ் இன் டே அப்படி மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேன்னு அம்மா அப்பா பார்த்துட்டு போயிடுவான். ஆனா எங்கள் இந்திய திருநாட்டில் அப்படி கிடையாது. உங்கள் தாய் தந்தையை கனம் பண்ணுவாயாக என்று இயேசுநாதர் சொன்னதை அந்த மண்ணில் கேட்கிறார்களோ இல்லையோ, இந்த மண்ணில் காலம் காலமாக இதுதான் கலாச்சாரம். பேசுறாங்க பாச்சி. என்னமோ சினிமால இருந்து எங்க தம்பி 4 படத்து பேர் சொன்னாரு, அவர் போன படத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இது ஒரு தப்பாயா? ஒரு பட்டிமன்றத்தினுடைய நடுவரே 16 படத்துல நடிச்சிருக்கிறப்போ, அதுவும் சூப்பர் ஸ்டாருக்கு மாமனாரா வேற நடிச்சப்போ, அணில சினிமாவை பத்தி சொல்லப்படாதா? என்னையா இழுக்கிறீங்க?
பிரக்ஞானந்தா, அப்புறம் லிடியன் நாதஸ்வரம். நான் கேட்குறேன், இதெல்லாம் அந்த துறை சார்ந்த அந்த பிள்ளைகளினுடைய புத்திசாலித்தனம். அதெல்லாம் லெஜெண்ட். அப்பா அம்மாவோட புத்திசாலித்தனம் வேற. அவங்க ஊக்கம் தரலாம், உற்சாகம் தரலாம், அது வேற. முதல்ல புத்திசாலித்தனம் அந்த வார்த்தையோட அர்த்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா. ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் போயிட்டாரு ஆக்சிடென்ட்ல. என்னம்மா வீட்டுக்காரர் எப்படிமா போனார்னா, அது ஒன்றும் இல்லைங்க, பைக்ல வேகமா போனாங்க, எதிர்த்தாப்புல லாரிக்காரன் வந்து அடிச்சிட்டாங்க, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுங்க கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. உடனடியா ரத்தம் ஏற்றணும், ஆனா என்கிட்ட என்ன பிளட் குரூப்னு கண்டுபிடிக்கிற வசதி இல்லைம்மா, பிளட் எல்லாம் இருக்கு, நீங்க சொல்லுங்க நான் ஏத்திடுறேன்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா எனக்கு தெரியலங்க, அப்ப கூட எங்க வீட்டுக்காரர் என்னை பார்த்து ஊக்கமும் உற்சாகமும் தரா மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார். என்னம்மா சொன்னாருன்னு, அடியே பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். அந்த பிளட் குரூப்பை சொல்லியிருக்கிறான். இந்த அம்மா ஊக்கமும் உற்சாகமும் தரா நான் போற போக்கலன்னு இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்குது. வார்த்தையை முதல்ல சரியா புரிஞ்சுங்கம்மா. இதே தெரியல புத்திசாலிகளா என்ன எது எதுதான் புத்திசாலித்தனம். டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா அதை அங்கீகரிக்கிறது புத்திசாலித்தனம். சிங்கிள் பேரண்டா சச்சாக்குன்னு டிஃபன் பாக்ஸை வச்சு அழுத்தினா அது ஒரு புத்திசாலித்தனம். என்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேக்குறேன், எப்போ உங்க பொண்ணு அவனோட வாழ மாட்டான்னு திரும்ப வருதோ அப்பவே நீ அந்த குடும்பத்தை பத்தி சரியா விசாரிக்காம, அந்த பையன் சரியானவனான்னு விசாரிக்காம, எவனோ சொன்னதை நம்பி ஏமாந்து நீ உன் பொண்ணை கொடுத்துருக்கிறேன்னு தானே அர்த்தம். அதுலயே உங்க புத்திசாலித்தனம் புரிஞ்சிருச்சு. கல்யாண மாலை மாதிரி ஒரு நல்ல மேட்ரிமோனியா பார்த்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா எங்க மோகன் சார் மாதிரி சிரிச்ச முகமா நல்ல மனமா ஒரு லட்டு மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சு சௌக்கியமா வாழ்ந்துருக்கலாம். நண்பர்கிட்ட தான் கேட்டேன், என்னடா சும்மா பையன் சுத்தி வந்துட்டே இருக்கான், ஏதாவது ஒரு மேட்ரிமோனியில பதிவு பண்றா அப்படின்னா, அவன் இல்ல அவன் அமேசான்ல மேட்ரிமோனி ஆரம்பிச்சா அதுல பதிவு பண்ணலான்னு இருக்கிறான். எதுக்கடா அமேசான்ல பதிவு பண்ணணும், அந்த மேட்ரிமோனி இல்ல அங்கதான் வாங்கின ஐட்டம் சரியில்லைன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்களா. என்னையே நீங்க எது எதுக்குதான் புரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை. கணம் நடுவர் அவர்களே, இது தெரிந்த உண்மை என்பதனால் சொல்லுகிறேன். கடந்த 20-25 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் அதிகமான 2 அவலமான விஷயங்கள். ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று முதியோர் இல்லங்கள். இதுதான் உண்மை. டாஸ்மாக் என்பது இளமையை வீழ்த்தியது, முதியோர் இல்லங்கள் என்பது முதுமை வீழ்த்ததனுடைய அடையாளமாக. அந்த முதியோர் இல்லம் வளர்ந்ததுன்றதுக்கு எது அளவுகோலாக தெர்மாமீட்டராக இருந்து காட்டுகிறது? நான் என்னுடைய உசிரையும் என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய ஆரோக்கியத்தையும் கொடுத்து 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 வளர்த்த பிள்ளை அப்பா அம்மாவிடமிருந்து எல்லாம் வேண்டும், அப்பா அம்மா மட்டும் வேண்டாம் என்கிற சுயநலமாக மாறி போனதன் அடையாளம் தானே. ஏமாளி இல்லையா? அப்போ ஒரு முதியோர் இருந்தாங்க, இது மாதிரி நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு, அப்பா அம்மா மாதிரி தெய்வம் கிடையாது, பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மாவை நல்லபடி பார்த்து கொள்ள வேண்டும், கூடவே இருந்து அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டும்னார். எழுத்தாப்புல ஒரு அம்மா, பாத்தியாடி இப்படி ஒரு பிள்ளைய பெறத்துக்கு எவ கொடுத்து வச்சிருக்கிறாளோ தெரியலையே, அந்த பிள்ளையோட அம்மா யாருன்னு அந்த அம்மா சொல்லிச்சு, நான் பெத்த புள்ளதான் அது. இந்த லட்சணத்தில் இருக்கிற நடுவர்களே, எல்லாவற்றையும் பெற்றோர்கள் உடனடியாக இந்த தலைமுறையில் எஸ் தட் இஸ் நோ அட் ஆல், எதை கேட்டாலும் உடனே சாங்ஷன் பண்றாங்க. நாளைக்கு அவன் ஏமாளியாக போகிறான் அல்லது நீங்கள் ஏமாளியாக போகிறீர்கள் என்பதற்கான அடையாளம் அது. சார், ஒரு கண்டிப்பு வேணுங்க, பிள்ளைய வளர்க்கறதுல ஒரு கட்டுப்பாடு வேணுங்க. ஒரு காலத்துல அப்பா தைரியமா சொல்லுவாரு, என் பொண்ணு ஒரு கழுதையை காமிச்சு கழுத்தை நீட்டுறீங்கன்னா கூட அப்பா நீங்க சொன்னா சரின்னு ஒத்துப்பா அப்படின்னு துணிச்சல அப்பா சொல்லுவாங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் அது மாதிரி எண்ணத்தை கூட மனசுல வச்சுக்க முடியலையே சார். அது மாதிரி நம்பிக்கைய கூட புள்ள பேர்ல வைக்க முடியலையே. கண்ணா, அத்தை பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, உனக்குன்னு ராஜேஷ் இருக்கிறான்டா, அவன் உன்னை பத்தி ரொம்ப அத்தை அங்கிருந்து மெசேஜ் போட்டிருக்காடா அப்படின்னா, அப்பா நான் ஒரு 5 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தேன்லப்பா, அப்ப அங்க ரிச்சர்ட் டிசோசா அப்படின்னு ஒருத்தன்பா, அவனுக்கு நான் தான் ஒய்ஃபு, அவன் தான் எனக்கு லைஃபுன்னு 2 பேரும் லிவிங்ல இருந்துட்டோம்ப்பா. அவனுக்கு டிசோசான்னு ஒரு பேரு, அல்போன்சான்னு ஒரு பேரு. கண்ணா, அல்போன்சான்னு மாம்பழம் இருக்குடா, மாப்பிள்ளை இருக்கே நீக்குதான்டா எனக்கு தெரியுது. வெளிப்படையாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஆனால் வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் தன்னுடைய ஏமாற்றத்தை பெற்றோர்கள் இந்த தலைமுறையில தான் சார் போட்டு புதைக்கிறாங்க. அதுவும் ஏமாற்றம் தான், வெளியில கூட சொல்லிக்கொள்ள முடிவதில்லை என்பதல்லவா வேடிக்கையான விஷயம். சார், கட்டுப்பாடுன்றது பிள்ளைகள்கிட்ட இல்லாம அப்புறம் வேற யார்ட்ட நீங்க காட்ட முடியும்? இன்னைக்கு அதை காட்ட முடியுதா?
நான் கேட்கிறேன், கட்டுப்பாடும் கண்டிப்பும் என்பது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டிக்கவில்லை என்றால் நாளைக்கு சமுதாயம் உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கவும் தண்டிக்கவும் தயங்காலும் மறந்து விடாதீர்கள். நான் எல்லாத்துக்கும் போட்டு அடிக்கணும் உதைக்கணும் திட்டணும்னு சொல்லலம்மா. நம்ம புள்ள எல்லாத்துக்கும் போட்டு அடிச்சுட்டு கூட ஒரு அப்பா போட்டு பிள்ளைய சாத்தான்னு சாத்துறாரு. அவனு அப்பா அடிக்காதப்பா கட்சி புள்ளப்பா, அடிக்காதப்பா கட்சி புள்ளப்பான்றான். அவரு உன்னட்டே அதனால நான் முடிவு பண்ண, நீ எப்படி முடிவு பண்ண அதுக்கும் சாத்துறாரு. நான் எல்லாத்துக்கும் அடிக்கணும்னு சொல்ல வரல. ஆனா பாருங்க, 600க்கு 270 வாங்கினாராம். இவரு மச்சி ஓப்பன் த பாட்டில்னு கொண்டாடுறாராம். என்னையா இதை என் புள்ள 600க்கு 590 மார்க் வாங்கினா அப்படின்ற அளவுக்கு 80% குறைஞ்சி வீட்டுக்கு வந்தா அப்பா தோலை உடிச்சு விடுவாருன்ற பயம் இருப்பது மாதிரி வளர்த்திருந்தால் நாளைக்கு அந்த பிள்ளை புத்திசாலியாக வருவான். பிள்ளை புத்திசாலியாக வரும்படி வளர்ப்பதுதான் பெற்றோர்கள் புத்திசாலியாக இருக்கிறார்கள்ன்றதுக்கு அடையாளம். அருமை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை. ஆஹா, மாநிலத்து மண்ணுயிர்கட்கெல்லாம் இனிது நானே. அப்ப அவன் மடையனா, அவன் ஏமாளியா, இந்த 3 பேர் தான் புத்திசாலியா? புத்திசாலித்தனம் என்கிற வார்த்தையினுடைய பொருள் இருக்கிறதே, நம்முடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது சுயநலம் கிடையாது. நல்ல அப்பா அம்மாவாகவும் இருக்கணும், அதே நேரம் தான் எதையெல்லாம் பிள்ளைக்கு தந்தோமோ அது எல்லாம் நாளை பிள்ளை புரிந்து கொண்டு தங்களை பார்த்து கொள்ளுகிற வகையில் அவனை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்பவர்களாக இல்லை என்பதுதான் இந்த தலைமுறையின் பரிதாபத்துக்குரிய விஷயம். நான் ஒன்று சொல்றேன், பக்கத்தில் ஸ்ரீரங்கம் இருக்கிற நடுவர்களே, பல கல்லூரிகளில் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, உங்க புள்ள இது மாதிரி அக்கிரமம் பண்றாமா, கிளாஸ்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், பிரின்சிபாலுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான், கேட்டா பிராங்க்ன்றான், இப்படிலாம் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அவனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. வீட்டுல ரொம்ப நல்ல பையங்க, சாதுங்க, எங்களை எதிர்த்தே பேச மாட்டாங்க, இப்படி அவன் பண்ணி வைப்பான்னு நாங்க நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு அப்பா அம்மா சொல்றாங்கன்னா உங்க பிள்ளையினுடைய இன்னொரு முகம் என்னன்னு உங்களுக்கே கூட தெரியாத அளவுக்கு உங்களை அவன் ஏமாத்தி இருக்கிறான்னு தானங்க அர்த்தம். அப்படிப்பட்ட பிள்ளை இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். அது பெற்றோர்களுக்கு இந்த காலத்து தப்பு இல்லை நடுவர்களே. அதுக்குதான் சொல்ல வரேன். பக்கத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு பாருங்க, பெரியாழ்வார் பாடுறாரு, தாய் யசோதை சொல்றாளாம், ஊர்ல அவளும் பெத்து வச்சிருக்கிற பிசாசுங்கள்லாம் அழிச்சாட்டியும் பண்ணிட்டு என் புள்ள கிருஷ்ணன் பேர்ல பழி போட்டுட்டு அதுவும் போகுதுன்றாளாம் யசோதை. பல்லாயிரவரிய ஊரார் தொழும்புகள் செய்வார், எல்லா பழியும் உண்மையிலன்றி போகாது கிருஷ்ணா. யசோதையே சொல்றாங்க, பாரு கிருஷ்ணா எல்லாம் அதுவும் பண்ண அக்கிரமத்தெல்லாம் இது ஒரு ஊரையே ஒரு வழி பண்ணிடுது, ஆனா கிருஷ்ண பேர்ல எல்லா பழியும் போடுறாங்களே ஊர்ல இருக்கிறவங்கன்ற மாதிரிதான் எல்லா காலத்திலும் பெற்றோர்களுடைய பார்வை என்பது இருக்கிறது. எனவே இயல்பிலேயே தன் பிள்ளையினுடைய குறைகள் பெற்றோர்களுக்கு தெரியாது. அந்த இயல்பை பயன்படுத்தி கொண்டு முழுக்க முழுக்க சுயநலமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை நினைக்கிற பொழுதுதான் கனம் நடுவரவர்களே, இன்னும் ஒரு செய்தி யாரும் தொடாதது, நம்ம தமிழர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க, பல நாடுகளில் அவர்கள் சென்று கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். ஆனா நீங்க அங்க போய் சம்பாதிங்க ஐயா, கோடிக்கணக்கில் சம்பாதிங்க, ஆனா தயவு செஞ்சு உங்க அப்பா அம்மாவை இங்க விட்டுடாதீங்க, ஒண்ணு இவங்களையும் அங்க கூட்டுக்கிட்டு போங்க, இல்ல அங்க சம்பாதிச்சு திரும்ப இங்க வந்து கூடவே நீங்க இருங்க ஐயா. நீங்கள் கூட இருப்பதுதான் அவர்கள் விரும்புகிற செல்வமே தவிர மனம் வாட இருப்பதை ஒருபோதும் அந்த தவறை செய்து விடாதீர்கள். தமிழ்ல பார்த்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு நடுவர் அவர்களே, அந்த ஒரு வார்த்தைக்கு தமிழன் பல அர்த்தம் வச்சிருக்கிறான். என்னங்க பார்க்கவே முடியலையே அப்படின்னா இப்பெல்லாம் சந்திக்க முடியலன்னு அர்த்தம். ஐயா அங்க தண்ணி இருக்கு பார்த்து பார்த்து அப்படின்னா கவனமா போங்கன்னு அர்த்தம். நீ நம்ம ஏரியா பக்கம் வா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்க போறது இல்லை தீர்த்துக்க போறான்னு அர்த்தம். அதையும் தாண்டி பார்த்தல்ன்ற வார்த்தைக்கு மேம்போக்கான அர்த்தம் கண்ணால் பார்ப்பது, கண்ணியமான அர்த்தம் கண்ணும் கருத்துமாக பார்ப்பது. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இன்றைய பெற்றோலிகள் ஏமாளிகள் என்று. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது கனம் நடுவரவர்களே, ஏதோ நீங்களா பார்த்து நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். பெரியவர்களே, பரபரப்பாக நடந்து முடிந்த இந்த பட்டிமன்றத்தில் இதுவரை பேசிய அறுவரும் பேச்சாற்றலால் உங்களை கட்டி போட்டிருக்கிறார்கள். நிறைவாக பேசிய 2 பேரும் தங்கள் அணிக்காக கம்பீரமாக வாதிட்டார்கள். அதிலும் நம்ம தம்பி நிறைய செய்திகளை தொட்டு
ஏமாளிதான் அப்படின்னு முடிவே பண்ணிட்டார். இது ஒரு சிரமமான தலைப்பு. எல்லாவற்றையும் பொதுமைப்படுத்துவது கடினம். பெற்றோர்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு பொதுமைப்படுத்துவது கடினம். ஆனா பெருவாரியாக என்ன இருக்கிறதுன்னு தேடுவது தான் இந்த தலைப்புல நாம காணக்கூடிய ஒரு முடிவு. இப்ப இவங்க 3 பேரும் புத்திசாலிகள்னு சொன்னாங்க. முன்பு இருந்ததை விட இன்றைய பெற்றோர் புத்திசாலிகளா இல்லையா நீங்களே யோசிங்க. அந்த காலத்துல ப்ராக்ரஸ் கார்டுல சிவப்பு கோடு போட்டா அது ஸ்பெஷல் மென்ஷன், அதாவது 18ன்னு போட்டு சிவப்பு கோடு போட்டா அவங்க அம்மாட்ட காட்டினா நான் நல்லா படிக்கிறேன்னு சிவப்பு கோடு போட்டிருக்காங்கன்னு புள்ள சொன்னா அதை அங்கீகரித்த பெற்றோர் இருந்தாங்களா இல்லையா? இன்னும் சொல்லணும்னா என்ன படிக்கிறான்னு தெரியாமலே பணம் கொடுத்தவங்க இருக்கிறாங்களா இல்லையா? ஃபெயிலாகி போனாலும் என் புள்ள நல்லா ஊனி படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறதுனால தான் 3ஆம் கிளாஸ்லயே வச்சிருக்காங்கன்னு நம்பின பெற்றோர் இருந்தாங்களா இல்லையா? எத்தனை வகையா ஏமாத்தி காசு வாங்கிட்டு போயிருக்காங்க. சொல்லியிருக்காங்கல்ல, எங்க வாத்தியார் 10 ரூபா கொடுத்தா தான் அவன் உள்ள விடுவேன்னு இருக்கிறாரு. 10 ரூபா அந்த காலத்துல பெரிய தொகை, ஆனா கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே தெரியாமல் பெற்றோர் இருந்தார்கள். ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு, ஏன் புள்ள பொய் சொல்லாது, ஏன் புள்ள தப்பா போகாது. காரணம், நான் எவனுக்கு எந்த தீங்கும் பண்ணல, அப்போ ஏன் புள்ள நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை அந்த காலத்துல இருந்தது. திருவள்ளுவர் இதுக்கு ஒரு அருமையான குறள் சொல்றாரு. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். அதாவது எனக்கு சொத்துனா எதுன்னு நினைச்சீங்க? என் பிள்ளைக்கு தான். அந்த பிள்ளைகள் எப்படி நல்லா இருக்கும்ன்றது நான் செஞ்ச நல்வினை தீவினையால் எனக்கு வரும். நான் ரொம்ப தப்பு பண்ணியிருந்தா என் பிள்ளை தப்பாக தான் இருக்கும், நான் நல்லது பண்ணியிருந்தேன்னா நல்லா தான் வரும். தம் தம் வினையால் வரும் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த நம்பிக்கை இருந்தது. ஏய், யாருக்கு எந்த தப்பும் பண்ணாத, உன் புள்ள ஒழுங்கா இருக்கும்னு நம்பினாங்க. அதனால தான் செய்கிற நல்லதோ கெட்டதோ தன்னை பாதிப்பதை விட தன் தலைமுறையை பாதிக்கும் என்று ஒழுக்கமாக வாழ்ந்தவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். புண்ணியம் சேர்த்து வைத்தவர்கள், பொருளை சேர்க்காமல் புண்ணியம் சேர்த்த புண்ணியர்கள் வாழ்ந்தார்கள். அவனுக்கு பொருள் சேர்க்க தெரியாது, ஆனா பிள்ளைகளுக்காக புண்ணியம் சேர்த்தான். உங்க அப்பா புண்ணியர்ரா சொல்லியிருக்கிறான், அதனால அந்த பிள்ளைகள் நல்லா இருந்தாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே, பிரச்சனை பெருகி இருக்கிறதே, இவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவே இல்லையே. இன்னைக்கு எப்போ படிப்பறிவு இல்லாத பெற்றோர் அன்றைக்கு, ஆனால் இன்றைக்கு படித்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன நெருக்கடினா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் அன்னைக்கு கிடையாது. பிள்ளைகள் எங்கு போனாலும் அவர்களை இந்த பெற்றோர் ஒரு கண் வைத்து பார்த்தார்கள். ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான் பிள்ளை, பெற்றோர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா அவ என்ன பார்க்கறான்னு இவருக்கு தெரியாது. இந்த அம்மா சொன்னாங்க, அந்த லாக் போட்டுருவோம், இந்த லாக் போட்டுருவோம். அவனுக்கு தெரியாத லாக்கா அது? போற போக்குல உங்க லாக்கையே உடைச்சிட்டு போயிடுவான். ஆமாங்க, அதனால தானே ஆஸ்திரேலியால 16 வயசுக்கு கீழே இருக்கிறவனுக்கு சோசியல் மீடியால அலோ பண்ணாதன்னு ஆஸ்திரேலியால சட்டமே போட்டிருக்கான். நம்ம ஊர்ல போடலாம், போடணும். தெருவில் நடக்கிற அநேக பாலியல் குற்றங்கள், அநேக பிரச்சனைகள், நாம எல்லாரும் உடனடியாக அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம்னு பேசுறோம். இல்லை, ஒவ்வொரு குடும்பத்து பெற்றோரும் தம் பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்தால் சமூகத்தில் இந்த குற்றங்கள் நடக்காது. நாங்க அரசாங்கங்களை குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், உங்கள் குடும்பங்களில் உங்கள் பிள்ளைகளை கண்காணிக்கிறது குறைந்து இருக்கிறது. என் பிள்ளை நல்ல பிள்ளைதான்னு நம்புறோம், அதுதானே சிக்கல். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் புத்திசாலிகளான்னு கேட்டா இவங்க பார்வையில புத்திசாலிகள் தான். எப்படி, என்ன படிக்கணும்னு அந்த பிள்ளை நினைக்குதோ அதை படிக்க வச்சிடறாங்க. எங்க போகணும்னு அந்த பிள்ளை ஆசைப்படுதோ அங்க போக வச்சிடறாங்க. எந்த உயரத்தை தொட நினைக்கிறானோ அந்த உயரத்தை தொட வச்சிடுறாங்க. தான் வாழ்க்கையை அடகு வைத்தாவது பிள்ளைகளை விரும்பிய உயரங்களை தொட வைக்கிற இன்றைய பெற்றோர் புத்திசாலிகள் தான். 1976 பிட்ஸ் பிளானின்ற அந்த
கல்வி கூடத்துல படித்த ஒரு தம்பி ஒருத்தர் டெல்லியில அமெரிக்க தூதரகத்துல போய் நிக்கிறார். அவருக்கு விசா மறுக்கப்படுகிறது. ஒரு முறை 2 முறை இல்லை, 3 முறை. 1976 ஸ்டூடெண்ட் விசா மறுக்கப்படுகிறது. இவ்வளவுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற 3 பெரிய பல்கலைக்கழகங்கள்ல மேல் படிப்புக்கு அவருக்கு அட்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்ன காரணமோ இந்த விசா மறுக்கப்படுகிறது. அப்போ இது ஒரு ஸ்டூடெண்டா அந்த பையன் நொறுங்கி போறான். நான் பிட்ஸ் பிலானியில இவ்வளவு பெரிய மதிப்பெண் வாங்கியிருக்கேன், 3 பல்கலைக்கழகங்கள் எனக்கு அட்மிஷன் கொடுத்துருக்கு, ஆனா விசா கிடைக்கல, என்ன செய்வது? இப்போ அந்த அப்பா சொன்னாராம், நீ வெளியில போகாத, நாம 2 பேர் இங்க இருப்போம். இந்த அமெரிக்கன் கான்சுலேட்டினுடைய மேலதிகாரி யார் அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாரு. அவர் சாப்பிட போயிருக்காரு, நாங்க அவர் வரும் வரை நாங்க இங்க இருப்போம் அப்படின்னு இருந்து அந்த மேலதிகாரிகிட்ட போய் கேட்டாராம், ஏன் மகனுக்கு ஏன் விசா மறுத்தீங்க? எந்த தகுதி குறைவு அவனுக்கு? இவ்வளவு பல்கலைக்கழகங்கள் அங்கீகரித்த பிறகும் ஒரு ஸ்டூடெண்ட் விசா ஏன் மறுத்தீங்க அப்படின்னு அவர் கேட்டு ஆர்கியூ பண்ணாராம். என்னவோ அந்த பெரிய அதிகாரிக்கு மனம் இறங்கி இருக்கிறது. சரி பரவாயில்ல, உங்க பையனுக்கு கொடுக்குறோம்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த பையன் பேர் சஞ்சய் மெஹ்ரோத்ரா. இன்றைக்கு அமெரிக்கால 1 ட்ரில்லியன் கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கிறார். அண்ணா யோசிச்சு பாருங்க, இந்த பிள்ளைய மனசொடிஞ்சு போகும்போது நீ ஜெயிச்சிருவரான்ற நம்பிக்கையை தந்த ஒரு தகப்பனால் இன்றைக்கு அமெரிக்காவை ஜெயிக்க ஒரு பிள்ளையால் முடிந்திருக்கிறோம். இது புத்திசாலித்தனம் தானே? அப்பா மடங்கி போகலையே. உங்கள எத்தனை பெற்றோர் எத்தனை பேங்க் வாசல்ல போய் நின்றுருக்கீங்க, என் பிள்ளைக்கு எஜுகேஷன் லோன் வேணையா, என் பிள்ளைக்கு அட்மிஷன் வேணையா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கன்னு எத்தனை பேர் நின்றிருக்கிறீர்கள். உங்கள் சொந்த மானங்களை கூட தள்ளி வைத்து விட்டு மரியாதைகளை குறைத்து கொண்டு பிறரிடம் போய் கையேந்தி நின்று பிள்ளையை உயர்த்த பாடுபடுகிற ஒவ்வொரு பெற்றோரும் புத்திசாலிதான். இது ஒரு தகப்பனின் பார்வையில புத்திசாலித்தனம் தான். ஆனா இவங்க எந்த பக்கம் வர்றாங்கன்னா, பிள்ளைகளுக்காக நிற்கும் போது பெற்றோர் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளிடம் ஏமாடியாக ஆகிவிடுகிறார். தேசத்தந்தை மகாத்மா, நாம் எல்லாரும் அவரை போற்றினோம். அவருக்கு ஒரு பையன் ஹரிலால். அவர் அந்த காலத்துல வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். அதாவது பாரிஸ்டர், லண்டனுக்கு போய். காந்திக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுகிறேன், என் பிள்ளை மட்டும் ஆங்கிலேயர் நாடுகளில் போய் படித்தால் அது சரியாக இருக்காதுன்னு மறுத்தார். கடைசியில் அவர் மதம் மாறினார். தகப்பனுக்கு எதிராக என்னெல்லாமோ செய்தார். பத்தி ஒரு ரொம்ப வருத்தப்படுகிற ஒரு செய்தி. ஒரு முறை ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மகாத்மா காந்தியும் கஸ்தூரிபாவும் ஒரு ரயில்ல உட்கார்ந்துருக்காங்க. ஏகப்பட்ட பேர் அங்க கூடி நிக்கிறாங்க. காந்திஜி வாழ்க, மகாத்மா வாழ்க, ஜே ஜேன்னு கத்துறாங்க. அந்த கூட்டத்துக்கு மத்தியில கிழிசல் உடையோடு ஒரு பையன் வர்றான். அந்த கூட்டத்தை விலக்கிட்டு கஸ்தூரிபா காந்தி கையில ஒரு 3-4 ஆரஞ்சு பழத்தை கொடுக்குறான். அம்மா நீ சாப்பிடு. அந்த ஆளுக்கு கொடுக்காத. காந்தி அதை கண்ணால் பார்க்கிறார். மூத்த மகன் அப்ப கூட சமூகமே கூடி நின்று பாபுஜி என்று பாராட்டும் போது தகப்பனை கொஞ்சமும் மதிக்காமல் திரும்பவும் சொல்றான், நீ சாப்பிடு, அவருக்கு கொடுக்காத. 3-4 ஆரஞ்சு பழம். இந்த சமூகம் அவர் கேட்டால் எதையும் கொடுக்கும். ஆனால் பெற்ற பிள்ளை ஒரு பழத்தை தருவதை கூட விரும்பாமல் நிற்கிறான் என்றால் காந்தி எத்தனை வேதனைப்பட்டிருப்பார். அவரது கொள்கைகள் இந்த பிள்ளைக்கு பிடிக்கவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன், தகப்பனின் கொள்கைகளை விரும்பாத பிள்ளைகள் தான் மிக அதிகம். அது உண்மை. எங்க வேணாலும் யோசிச்சு பாருங்க. அப்பா பேச்சாளராக இருந்தா பயல்களுக்கு பேச்சே பிடிக்காது. பேசி என்னத்தை கண்டாங்க? இந்த ஆளுக்கு சும்மா இருக்கலாம், ஊர் ஊரா போய் பேசுறான், இருக்கிறவனை நிம்மதி இல்லாம ஆக்குறான். பேசியே கெட்ட நாடியா இது. புது ரூல் போடுவான். அப்பா ஒரு வகையில பிசினஸ்ல மேல போறாருன்னா பையன் சொல்லுவான், இந்த வகையில போனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஏமா இந்த அவருக்கு சொல்லுமா, 30 வருஷமா கெடுத்திருக்கிறார். நான் சொல்ற ஐடியா வந்தா பயங்கரமா மேல போயிடலாம். அது பெரும்பாலும் பிள்ளைகள் சொல்றதாக சொல்றாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா நான் பிசினஸ் மேன் கிடையாது. அப்பா சொல்றத அப்படியே கேட்கிற பிள்ளைகள் மிக 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 குறைவு.
அவரது கருத்துக்கு நேர் எதிராக இருக்கிற பிள்ளைகள் தான் அதிகம். அப்படித்தான் பொதுவா சொல்றாங்க. எங்க ஏமாளித்தனம் வருகிறது? ஒரு செய்தி இவங்க சொன்னாங்கல்ல, ரேமன்ஸ் கம்ப்ளீட் மேன் தான் விளம்பரம். அவர் பேர் என்ன? விஜய்பத் சிங்கானியா. அந்த காலத்துல மிக அதிக சொத்து வச்சிருந்தவர், அம்பானியை விட ஜாஸ்தி சொத்து வச்சிருந்தவர். 2016 அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் ஒரு பிரச்சனையில அவன் துபாய் போயிட்டான். அடுத்த பையன் பேரு கௌதம் சிங்கானியா. அவனுக்கு எல்லா ஷேரையும் எழுதி கொடுத்துட்டாரு. சொந்தமா ஜெட்டு வச்சிருந்திருக்காருங்க, விமானம் வச்சிருந்திருக்கிறாரு. அவ்வளவு இருந்த ஒரு மனுஷன் கம்பெனியில எல்லாத்தையும் அவனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. 2026 மார்ச்ல அவர் மறைந்து போனார். எப்படி? ஒத்தை ஆளாக ஒரு வாடகை வீட்டுல யாரும் கவனிப்பார் இன்றி அந்த மனிதர் காலமானார். பையன் எத்தனை மாடி வீட்டுல இருந்தான் தெரியுமா? 36 மாடி வீட்டுல இருக்கிறான். ஆனால் தகப்பனுக்கு அந்த 36 மாடியிலும் ஒரு மாடியில் கூட உட்கார அனுமதி தரவில்லை. யோசிச்சு பாருங்க, இந்த தகப்பன் புத்திசாலியா ஏமாடியா? ஆனா அப்பவும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் இன்னும் என் பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் காட்டிய அன்பு போதவில்லையோ என்னவோ, அதனால் தான் என் மகன் என்னை தனியே அனுப்பிவிட்டான். அந்த நேரத்தில் கூட நான் தான் அதுக்கு காரணம்னு சொல்லுகிறேன். பெற்றோர்கள் இந்த மண்ணில இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் கொஞ்சம் புத்திசாலிகள். எப்படின்னா, கடைசி வரைக்கும் சொத்தை கையில வச்சுக்கிறாங்க, கொடுத்துட்டோம்னா உழன்றும். கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்களேன், எப்படியும் போராடுவாங்க. ஆனா ஒரு நெருக்கடின்னு வரும்போது விட்டு கொடுப்பது யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சுட்டு போறான், வாழ வேண்டிய புள்ள, நான் வாழ்ந்துட்டேன், நீ என்னத்தை நான் அனுபவிக்க போறேன், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி தோல்வியை ஒப்புக்கொண்டாவது பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கிற பெற்றோர்கள் இருக்கத்தானே இருக்கிறாங்க. ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க, பெற்றோருக்கு இதை எச்சரிக்கையாவே சொல்றேன். பிள்ளைகள் செய்கிற அத்தனை தவறுகளையும் பெற்றோர் மன்னிக்கிறார்கள். ஆனால் பெற்றோர் செய்கிற ஒரு தவறை கூட பிள்ளைகள் மன்னிப்பதே இல்லை. இது தி ஜானகிராமன் எழுதியது. ஒரு தவறை கூட பிள்ளைகள் மன்னிப்பதில்லை. நம்பிக்கை வைக்கிறார்கள், கனவு கோட்டை கட்டுகிறார்கள். உடல் பொருள் ஆவி அத்தனையும் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் கொடுக்கிறார்கள். வருமானம் சொத்து எல்லாம் அவங்க கையில கொடுத்துறாங்க. ஒரு வயதுக்கு பிறகு தங்களுக்கென்று வாழாமல் கூட இருக்கிறார்கள், தனிமரமாக கூட இருக்கிறார்கள், சமூகத்தை எதிர்த்து இருக்கிறார்கள். ஆனால் அத்தனைக்கு பிறகும் நன்றி இல்லாத பிள்ளைகள் பெருகி இருக்கிற காலத்துல என்னதான் புத்திசாலியாக இருந்தாலும் பிள்ளைகள் முன் தோற்று போகிற பெற்றோராக அதிகம் இருப்பதால் எனக்கென்னவோ இன்றைய பெற்றோர் ஏமாளிகளே. அப்படி ஏமாளியாக இருப்பதும் இறைவன் தந்த ஒரு விதி பயன் என்று சொல்லி அதிலேயே வாழ்ந்து மறைகிற பெற்றோராக இந்திய பெற்றோர்கள் இருக்கிறதனால் ஏமாளி பெற்றோர்களை வணங்குவோம், வாழ்த்துவோம், கூடிய வரை ஏமாளித்தனத்தை குறைப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.